Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. Hi everyone. இன்னைக்கு நம்ம மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டண்டான சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் கவர் பண்ண போற சாப்டர் என்னன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். இந்த மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்ற சாப்டரை இது வந்து ஒரு இன்டர் ரிலேட்டடான சாப்டர். நீங்க இதை வந்து நல்லா பேசிக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து வர 2D அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். இது கொஸ்டின்ஸ் ஜேஇல இன்டர்லிங்க்டா வரும். ஸோ நம்ம மோஷன் இன் ஒன் டைமென்ஷனை ப்ராப்பரா கவர் பண்ணதுக்கப்புறம் 2D போகலாம். ஸோ ஓகே, மை செல்ஃப், என் பேர் எல்ஏ கவின். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் என்ஐடி புதுச்சேரியில் பிடெக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த சாப்டருக்கு ரிலேட்டடான பேசிக் பேராமீட்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பீட், வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் அண்ட் இன்டிகிரேஷன் வந்து சொல்லி தருவேன். அது வந்து மேக்ஸ்ல கவர் பண்ற டாபிக். நம்ம அதோட பிசிக்ஸுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டி ஸ்பீட் கான்செப்ட் பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வித் டெரிவேஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லெக்சர்ஸ் எல்லாமே வந்து போர்ட்ஸுக்கும் ஜேஇக்குமே கவர் பண்றதுனால நம்ம வந்து டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெரிவேஷனும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. அண்ட் தென் ஃபைனலி நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸோட பிஒய்க்கு சால்வ் பண்ணுவோம் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? Motion under gravity is also an important concept. Now, starting height, what is rest and motion? We'll be discussing. First of all, rest na enna? Resting is nothing but, இப்போ say suppose you are an observer over here. நீங்க தான் இந்த அப்சர்வர். நீங்க இங்க ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்துல இங்க வந்து ஒரு ஹைவே போகுது. இதுதான் வந்து ஒரு நேஷனல் ஹைவே NH. ஓகேவா? இப்போ நீங்க இந்த அப்சர்வர்ல இருந்து நீங்க ஆக்சுவலி இந்த பாயிண்ட்ல இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க ஓரமா இருக்கிற ஒரு ட்ரீய பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? ட்ரீய பாக்குறீங்க. ஓகேவா? நீங்க இங்க இருக்கிற ட்ரீய அப்சர்வ் பண்றீங்க. ட்ரீ அப்சர்வ் பண்றீங்க. இப்போ டைம் போக போக அந்த ட்ரீயோட பொசிஷன் சேஞ்ச் ஆக போறது இல்லை. அஃப்கோர்ஸ் இட் கேன் ஹேவ் க்ரோத், பட் க்ரோத்தை நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்லை. இப்போ நீங்க இங்க ஒரு இடத்துல ட்ரீய பாக்குறீங்கன்னா, என்னதான் நீங்க காலையில ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஈவினிங் ஆனாலும் சரி, நீங்க ஒரு 9 PM வரையும் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ட்ரீ அதோட பொசிஷனை மாத்துற மாதிரி தெரியாது. பிகாஸ் த ட்ரீ இஸ் இன் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர், ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். அதாவது பேசிக்கா சொல்ல போனா, ஒரு ஆப்ஜெக்டோட இல்ல ஒரு ஒரு சம்திங் ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் டைம்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆகாம இருக்கிற இதை வந்து ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் மீன் பை மோஷன்? மோஷன் ஆப்வியஸ்லி த ஆப்போசிட் ஆஃப் இட். மோஷன் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்க வந்து நான் சொன்னேன், நீங்க அப்சர்வரா இங்க இருக்கீங்க. இங்க உங்களுக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவேஸ் இருக்கு. நேஷனல் ஹைவேஸ்ல நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்பீடா ஒரு கார் போயிட்டு இருக்கு. எஸ்ஏ சப்போஸ் இட் இஸ் டிராவலிங் இன் 80 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த கார் வந்து என்டர் ஆகுது, இங்க என்டர் ஆகுது 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. இன் ஃபியூ செகண்ட்ஸ் இட் வில் கிராஸ் யூ. நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க. நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்களா, அது வித் ரெஸ்பெக்ட் டு அதோட பொசிஷனை மாத்திக்குது. இப்போ அந்த பொசிஷனை மாத்திக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோஷன் சொல்லுவோம். Coming back to the technical definition. So the object which do not changes their positions with time are said to be at rest. Coming back to the technical definition, இப்போ the object which does not change their position with respect to time அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். That the object is at rest அப்படின்னு பார்த்தோம். So at the object which changes their position are said to be at motion. ஓகேவா? அது வந்து அதோட பொசிஷனை மாத்திக்குது. We have seen that this thing also. Okay. Now coming to what is distance and displacement. First of all, distance அப்படின்றது
என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 2 பிளேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் நம்மளுக்கு காரைக்கால். ஓகேவா? நம்மளோட சிட்டி காரைக்கால். ஓகேவா? காரைக்கால். இது இது நம்ம போற ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து நம்மளோட பாண்டிச்சேரி. ஓகேவா? இப்போ நம்ம காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரி போகணும்னா தேர் ஆர் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி. வி கேன் கோ பை டிரான்ஸ்போர்ட் லைக் ரோட்வேஸ்ல போகணும். ஓகேவா? இந்த ரோட்வேஸ்ல போகணும்னா நம்மளுக்கு இப்போ சாதாரணமா பஸ்ல போனோம்னா நம்மளுக்கு எடுக்கிற அந்த கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது 132 கிலோமீட்டர் எடுக்கும். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணணும்னா காரைக்கால் டு பாண்டி நம்மளுக்கு 132 கிலோமீட்டர் கணக்கு வரும். நீங்க இங்கே மேப்ல பார்க்கலாம். takes 2 hours 54 minutes 132 or else some cases அதர் ரூட்ஸ் லைக் கொஞ்சம் சுத்தி போனா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் 135 அரௌண்ட் 130 to 140 இல்ல 135 கிலோமீட்டருக்குள்ள நம்மளுக்கு டைம் எடுக்குது. பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரியோட டிஸ்டன்ஸ் இங்க மெஷர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க மேப்ல காட்டுறேன். மேப்ல அது போட்டிருக்கேன். காரைக்கால்ல இருந்து பாண்டிச்சேரி டிஸ்டன்ஸ் 110.73 கிலோமீட்டர். அப்போ அப்ப இது உண்மையான டிஸ்டன்ஸ். ரெண்டுமே உண்மையான டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ். எப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 130 to 140 கிலோமீட்டர்ன்றது ஒரு ஆக்சுவல் லென்த். ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. யூ ஹேவ் டு டிராவல் இன் சம் அங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதோட இது பத்தி தான் நீங்க டிராவல் பண்ண முடியும். இப்போ கார்ல டிராவல் பண்ணும்போது இட் டேக்ஸ் திஸ் டிஸ்டன்ஸ். பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷார்டஸ்ட் லென்த் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் காரைக்கால் அண்ட் பாண்டிச்சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 110 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஷார்டஸ்ட் லென்த் ஆர் அ ஷார்டஸ்ட் பாத். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது உங்களோட வீடு, இது உங்களோட ஸ்கூல் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உங்களோட நீங்க போற அந்த பாத் இருக்கும்ல, சாரி, நீங்க போற அந்த பாத் வந்து இப்படி போகுது. இந்த ரோடோட இது வந்து அமைப்பு இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் 5 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 3.5 அவ்வளவுதான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நீங்க டேரக்டா ஷார்டஸ்ட் உங்க ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு இருக்குன்னு ஒரு ஷார்டஸ்ட் லைன் போட்டு நீங்க லைக் டிட்டர்மைன் தட். ஓகேவா? இப்போ லென்த்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ரோடு போற லென்த் நீங்க எவ்வளவு அந்த வண்டியில கவர் பண்றீங்க அதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டெக்னிக்கலி பார்ப்போம். டிஸ்டன்ஸ் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிராவல்ஸ். அதாவது நீங்க எவ்வளவு லென்த் ஒரு டிஸ்டன்ஸை டிராவல் பண்றீங்களோ, ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்றீங்களோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் எப்படி, டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் லென்த் ஆர் டிராவல். இப்போ லென்த்தை வந்து மீட்டர்னு சொல்லாமா, இப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். டைமென்ஷன்னா லென்த் இஸ் த டைமென்ஷன், ரைட்? நம்ம எல்லுன்னு டினோட் பண்ணுவோம். மெயின் திங் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த கேபிட்டல் எல் அப்படின்னு போட்டு நீங்க என்க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லை கேபிட்டல் எல் போட்டு நீங்க டைமென்ஷனை என்க்ளோஸ் பண்ணணும். லென்த்தோட நம்ம distance the actual path or the total true length of the particle traveled by in the meantime. ஓகேவா? இப்போ நேச்சர் எடுத்துப்போம். நேச்சர் வந்து எப்படி இருக்கும், ஸ்கேலர். ஏன்னா நான் வந்து எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு போகணும் டைரக்ஷனே நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் வந்து ஜஸ்ட் சே 110 கிலோமீட்டர் போ அப்படின்னு சொன்னேன்னா இட்ஸ் நாட் லைக் நான் வந்து எந்த டைரக்ஷன் சொல்லலாம். நீங்க வந்து நார்த் டைரக்ஷன்ல போகலாம், சவுத்லயும் 110 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். ஸோ நீங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் கவர் பண்ணலாம். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது நம்ம ஒரு லைக் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு டைரக்ஷன் சொல்லுவேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை அந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவோம்னா ஸ்கேலர் அப்படின்னு சொல்லுவோம். as you studied in 9th standard. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த ஏன்ற பார்ட்டிக்கு அந்த பொசிஷன்ல இருந்து மூவே பண்ணனா அதோட உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்க டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 0வா இருக்கும். பட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கும் பட் நெகட்டிவா இருக்காது. ஏன் நெகட்டிவா இருக்காதுன்னா இப்போ நீங்க ஏ போறீங்க, ஏல இருந்து பாயிண்ட் பி போறீங்கன்னா ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏல இருந்து 10 பிக்கு போறது 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இங்க போறீங்க,
1 கிலோமீட்டர் கிராஸ் பண்றீங்க. அடுத்தது போகும்போது ஜீரோவோ இல்ல அடுத்த கம்மியான இது வராது. அடுத்த நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நீங்க ரீச் பண்ணி இந்த 10 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். இது நீங்க ப்ரோக்ரஸிவா போக போக ஏறிக்கு தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் ஆகும். டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகேவா? நம்ம எடுத்து பார்த்த எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி காரைக்கால் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் 132 கிலோமீட்டர் உங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா அதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1110 கிலோமீட்டர். ஓகேவா? அதோட லென்த் வந்து 1110 கிலோமீட்டர். நம்ம நெக்ஸ்ட் போகும். Displacement is nothing but, as I already said, the shortest distance between the initial and the final position. இந்த இனிஷியல்ல நம்ம காரைக்கால் எடுத்துக்கலாம். ஃபைனல் பாண்டிச்சேரி. ஓகேவா? இது நெகட்டிவா இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் கேஸை பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இது நம்ம வந்து கோஆர்டினேட் எக்ஸ் அந்த ஆக்சிஸ்ல எடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துப்போம். நான் 5 எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் இதுல 5 யூனிட்ஸ் போறேன் எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் 5 இந்த பாயிண்ட்ல. நான் ரிட்டர்ன் திருப்பி 5 இது வரேன். திருப்பி ஒரிஜின் அந்த பாயிண்ட் எங்க நம்ம போனோமோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 + 5 10 இருக்குமா? என்னோட டிஸ்டன்ஸ் இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு 10. ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து திருப்பி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 5 போறோம். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 5 போகும்போது டிஸ்டன்ஸ் இஸ் லைக் இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி ஆட் தான் ஆகும். நம்ம ஓவரால் நீங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வந்தது. அப்போ அந்த நடுவில் ஆரிஜின் வரும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கலாம் ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ 5 கேஸ் இருந்துச்சு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போறேன். நெகட்டிவ்னா டைரக்ஷன் நான் இது பண்றேன், ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? -5. அது நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ் இங்க -5 அப்படின்னு இருக்கிறது நத்திங் பட் இட்ஸ் சிக்னிஃபைஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேர் யூ ஆர் டிராவலிங். ஓகேவா? நான் யூனிட்ஸ்ன்னு பார்த்தா சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மீட்டர் தான் இதோட யூனிட்ஸும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க எல் போடணும். தட்ஸ் ஆல். It's a vector quantity. Why vector quantity? Na? It's specified. It needs the direction to be set correctly. Okay va? Next questions பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த வீடியோட சொல்யூஷன் பார்ப்போம். இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த find the distance and displacement after 3 rounds. நான் என் பார்ட்டிகல் பாயிண்ட் ஓல இருந்து கிளம்புது. இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள் அதாவது இந்த ஸ்கொயரை இந்த பார்ட்டிகல் சுத்தி வரப்போகுது. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகல் 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி சுத்தி வரப்போகுது. சுத்தி வந்தா என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத இந்த கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் ஒரு எல் சைடை கடக்குது. ஒரு ரவுண்டு கடந்தா எவ்வளோ வரும்? For 1 round, L plus L plus L plus L. அப்போ எவ்வளோ? 4L. Because perimeter of a square is nothing but 4 times that. அப்போ எனக்கு 3 rounds கேட்டிருக்காங்க. இப்போ 3 round எவ்வளோ இருக்கும்? 4L into 3 is equals to 12L. 12L. ஓகே. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம பை டெஃபினிஷன் என்ன படித்தோம் ஃபண்டமெண்டலானா it's nothing but the shortest distance from the final position and the initial position. அதாவது ஃபைனல் பொசிஷன் எங்க இருக்கோ அதுல இருந்து நான் வந்து இனிஷியல் பொசிஷனை மைனஸ் பண்ணிடுறேன். எனக்கு அதுதான் ஷார்டஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நான் இந்த மாதிரி சுத்தி வர இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஃபைனலா நான் எங்க இருக்கேன்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஜீரோக்கு வந்திருக்கேன், அதாவது ஓ பாயிண்ட்ல இருக்கேன். இனிஷியலாவும் ஜீரோ லைக் இந்த பாயிண்ட்ல தான் இருக்கேன். அப்போ நான் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்டா இல்லை. ஓகே, புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ பிகாஸ் நான் ரிட்டர்னிங் பேக் டு த ஃபைனல் பொசிஷன். இதே நான் வந்து இந்த பார்ட்டிகளை ஓக்கு வராம ஓக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னா எனக்கு ஒரு சர்டெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அந்த கேஸ்ல இதுதான் அந்த ஷார்டஸ்ட் லென்த். ஓகேவா? இதுதான் அந்த ஷார்டஸ்ட் லென்த். பட் இந்த பார்ட்டிகல் ஓல ஆரம்பிச்சு 3 ரவுண்டு சுத்தி வந்து திருப்பி ஓலே வந்து நிக்குது. அப்போ ஓ பாயிண்ட்ல நிற்கும் போது எனக்கு அந்த ஃபைனல் பொசிஷன் தான் இனிஷியல் பொசிஷன். அப்போ சம்திங் இஸ் சேம் அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு ஜீரோ. எங்கேயுமே டிஸ்பிளேஸ் ஆகல. டிஸ்பிளேஸ்னா
ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இப்படி நவுத்தி வைக்கிறோம். சேம் பொசிஷனுக்கே வந்துச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னு நான் சொல்றேன். A person moves 300 meter east. Wait a minute. Person moves 300 meter east and 400 meter north and 1200 meter vertically upwards. Find distance and displacement of that person. இது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெர்டிகலி அப்வர்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன நார்த் சவுத் நம்ம படிச்சிருப்போம். நார்த் சவுத் இப்படிதான் படிச்சிருப்போம். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இப்போ வெர்டிகலி அப்வர்ட்னா பாதி பசங்க எப்படி நினைச்சுப்பாங்கன்னா வெர்டிகலி இதுதான் நார்த் தான் அப்வர்ட்ஸ். இல்ல சில பேர் என்ன சவுத் தான், சவுத்னு சொல்றவங்க ரேர், பட் நார்த் தான் வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. நம்ம படிச்சது எல்லாமே 2D. நம்ம இப்போ 3D கன்சிடர் பண்ண போறோம். 3D கன்சிடர் பண்ணோம்னா இது நம்மளோட இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேவா? வெர்டிகலி அப்வர்ட்ஸ்னா இந்த இதுதான் இந்த ஆக்சிஸ் நம்ம எக்ஸ் இதை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வெர்டிகலி அப்வர்ட் 3D ஸ்பேஸ். ஓகேவா? ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இப்போ பிளாட் பண்றேன் அந்த பர்சன் எப்படி போயிருக்காரு அப்படின்னு நம்ம பிளாட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 300 மீட்டர் ஈஸ்ட் அப்படின்னா ஒரிஜின்ல இருந்து கிளம்பிருக்காரு. 300 மீட்டர் ஈஸ்ட் போயிருக்காரு. சே சப்போஸ் இதுதான் அந்த பாயிண்ட். 300 மீட்டர் ஈஸ்ட் போனதுக்கப்புறம் 400 மீட்டர் நார்த் போயிருக்காரு. நார்த்தை நோக்கி 400 மீட்டர் இந்த பாயிண்ட் போயிருக்காரு. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துப்போம். பாயிண்ட் ஏ ஓன்னு எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் வெர்டிகலி 1200 மீட்டர்ஸ் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டா வரல. ஸ்ட்ரெயிட்டா போட்ட டைம் போடணும். ஆக்சுவலி அது பார்ட்டிகல் எப்படி இருக்குன்னா 300 மீட்டர் ஈஸ்ட்ல, அதுக்கப்புறம் 400 மீட்டர் நார்த், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வரல 1200 மீட்டர். ஓகேவா? இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். இது பி, இது சி, இது ஓ. இது வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. லைக் எப்படி சொல்றதுன்னா எல்லாமே பர்பெண்டிகுலரா இருக்கு. பிகாஸ் எல்லா ஆக்சிஸும் பர்பெண்டிகுலர் தானே. ஃபர்ஸ்ட் அவரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் எவ்வளவு ஆக்சுவலா டிராவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 300 டிராவல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 300 டிராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? பிளஸ் 400 டிராவல் பண்ணியிருக்காரு. பிளஸ் 1200 டிராவல் பண்ணியிருக்காரு. இதை சம் பண்ணுங்க. இதுதான் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஓபிக்கு போயிருக்காரு. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓபிக்கு தான் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸா வச்சுக்கணும். அப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பிகாஸ் இட்ஸ் அ ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ஓகேவா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? பைத்தாகரஸ் யூஸ் பண்ணும். ஓகேவா? பைத்தாகரஸ் தியரம். இது 300, இது 400னா பைத்தாகரஸ் யூஸ் பண்ணா இது 500ன்னு வந்துடும். ஓகே, எனக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஃபைனலி அந்த பார்ட்டிகல் சிக்கு போயிடுச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் போது ஃபைனல் பொசிஷன் சி, இனிஷியல் பொசிஷன் ஓ. அப்போ எனக்கு ஓசி லென்த் இருந்தாலும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? இட்ஸ் ஷார்டஸ்ட் லென்த். ஓகேவா? சி தான் என்னோட ஃபைனல் பொசிஷன், ஓ தான் என்னோட இனிஷியல் பொசிஷன். ஓ இது ஓசி. இது வந்து பி வந்து பர்பெண்டிகுலரா தான் இருக்கு. இந்த ஆங்கிள் பர்பெண்டிகுலரா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு வரைய முடியல, அது பர்பெண்டிகுலர். ஓகேவா? ஓபியோட லென்த் எவ்வளவு கிடைச்சது? 500. இங்கே 500. சிபி லென்த் நம்மளுக்கு தெரியும் 1200. இப்போ நம்ம இந்த இடத்துல பைத்தாகரஸ் தியரம் OC is equals to under root of 500 whole square 1200 whole square எடுத்தோம்னா will be getting 1300. ஏன் நான் டைரக்டா எப்படி போட்டேன்னா இட்ஸ் பைத்தாகரஸ் ட்ரிப்லெட் 12 5 13. இது எல்லாமே பைத்தாகரஸ் ட்ரிப்லெட் 3 4 வந்தாலே 5 தான் அடுத்து அதோட ரிசல்ட் ஆகும். நாங்கள் இங்கே பார்த்துக்கோம் 3 4 5. இப்போ அதே கேஸ்ல 500 200 13 இதுதான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? நம்ம ஃபைனலா இங்க எடுத்து எழுதி அந்த மீட்டர் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 1200 இந்த 300. ஓகேவா? எவ்வளவு வருது? பிளஸ் 400 அகைன் 1900. இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, அதிகமா டிராவல் பண்ணிருக்காரு. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஜஸ்ட் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். அதாவது நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிள்னு சொல்ல விட 3D ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பியர்னு இருக்கு. ஸ்பியர்ல ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்கு. அந்த பாயிண்ட் ஹாஃப் ரொட்டேஷன் ஆகி இன்னொரு ஒரு நவர்ந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ட்விஸ்ட் ஆகி இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறாங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை ஏன்னு கன்சிடர் பண்ணோம்னா, இந்த ஹாஃப் ரொட்டேஷன் போகும்போது இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருமா? ஃபுல் ரொட்டேஷன்னா ஏக்கு போயிட்டு திருப்பி ஏக்கு வந்துடும். பட் இங்க ஹாஃப் ரொட்டேஷன் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் ரொட்டேஷன் இங்க வரும். எக்ஸாக்ட்லி அப்போ பார்ட்டிகல் இங்க இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து நீங்க வந்து ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். ஹாஃப் த ரொட்டேஷன் பண்றதுனால அப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குல்ல, இந்த டிஸ்பிளேஸ் ஆன ரொட்டேஷன் எவ்வளவு ஆயிருக்கும், டிஸ்பிளேஸ் ஆன லென்த் எவ்வளவு இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 ரேடியஸ்க்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லா நீங்க ரொட்டேட் ஆனா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்துக்கு தான் அது ரொட்டேட் ஆகும். இப்போ ஆனா இங்க ஹாஃப் த ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி பையா. ஓகேவா? அப்போ இந்த லென்த் வந்து எனக்கு பையா. அப்போ இதான ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ, பார்ட்டிகல் ஏவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறாங்க. பாயிண்ட் இங்க இருக்குன்னா நீங்க ஹாஃப் ரொட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி இங்க இருக்கும். பார்ட்டிகல் ஏ வந்து இங்க இருக்கும். இது பையா. இது எல்லாமே பெர்பெண்டிகுலரா. இது ஆறுனா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இதுவும் ஆறு தானே. அப்போ என்டையர் லென்த்தை நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலி அப்போ நான் என்டையர் லென்த்தை நான் வந்து ஆர் பிளஸ் ஆர் 2r சொல்லலாமா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டையும் நான் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணனா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் வித் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ஒன் லென்த் பையா, இன்னொரு லென்த். இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஃபைனலா இந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு? இனிஷியலா இங்க இருக்கு. அப்போ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் நத்திங் பட் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? எல்லா கேஸ்லையும் பார்த்துருப்போம். ஃபைனல் பொசிஷன் இங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? இது சி, இது பின்னு வச்சுப்போம், இது ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து ஏ டேஷ்னு சொல்லணும், ஏ டேஷ்னே சொல்லுவோம். ஓகேவா? இது பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஏ டேஷ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த லென்த் 2r ஹோல் ஸ்கொயர். இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரிதான். பட் இது நீங்க இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கணும் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க ஆரை காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பை ஸ்கொயர் பிளஸ் 4 உள்ள இருக்கும். இதுதான் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட்ஸ் இங்க யூனிட்ஸ் கொடுக்கல, நான் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர்னு எடுத்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி அஸ் செட் ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸோட ரிலேட்டடா இருக்கும். ஸ்பீடும் வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி. அப்போ வெக்டர் குவான்டிட்டி இதோட லிங்க்டா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ், கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீடுனா என்னன்னு பார்ப்போம். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம். ஒரு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுதுல, அந்த சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்பான் டைம், எவ்வளவு நேரத்துல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது நத்திங் பட் ஸ்பீட். ஓகேவா? ஸ்பீடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்டன்ஸ் 9th படிச்சிருக்கீங்க. டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். டிஸ்டன்ஸோட யூனிட் எம், டைமோட செகண்ட். ஸோ யூனிட் ஆஃப் ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட். ஸ்கேலர் குவான்டிட்டி. நான் எந்த சைடுல நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அப்போ வந்து நம்ம ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இது மீட்டர் பர் செகண்ட். இப்போ மீட்டர்னா டைமென்ஷன்ல பார்த்தோம்னா அது கேபிட்டல் எல்னு எழுதுவோமா, செகண்ட்ஸ்னா டீன்னு எழுதுவோம், டிவைடட் பை டீன்னு எழுதலாம், இல்லைன்னா எல் டி மைனஸ் 1 ஆக்சுவலி ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஓகேவா? நேச்சர் ஆஃப் திஸ் ஸ்பீட், நேச்சர் எப்படி இருக்கும்? ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? Speed is a scalar quantity because it doesn't have a direction. Okay, next concept velocity. Velocity is இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுதான் சேம். Velocity is nothing but a
வெக்டர் குவான்டிட்டி பிகாஸ் இட் ஹாஸ் டைரக்ஷன். நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்கன்னு சொன்னா அதுக்கு அதுதான் தேவை. டைரக்ஷன் இட் இஸ் லிங்க்டு வித் டைரக்ஷன். ஓகேவா? நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், நான் இந்த இதுல இவ்வளோ வெலாசிட்டியோட இவ்வளோ இதோட போறேன். ஸ்பீட் நத்திங் பட் மேக்னிடியூட். பட் மேக்னிடியூட் ஸ்பீடை பொறுத்த வரையும் மேக்னிடியூட் அளவுன்னு தான் இருக்கும். பட் when it comes to velocity, நீங்க மேக்னிடியூடும் சொல்ற மாதிரி இருக்கும். பர்டிகுலர்லி you have to specify the direction, ஓகேவா, of the particle. Same analogy தான். Velocity is nothing but the rate of change of displacement with respect to the time and within a specific direction. Very important. ஓகேவா? Which means it has both magnitude and direction. Okay? Velocity is nothing but displacement upon time. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட்டும் மீட்டர், டைமோட செகண்ட். ஸோ யூனிட்ல எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், எல்லாமே சேம் ஆஸ் டிஸ்கஸ்ட். எல் டிவைடட் பை டின்னு எழுதலாம், இல்லைன்னா எல்டி மைனஸ் ஒன் கர்லி பிராக்கெட் போடலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஆவரேஜ்னா என்ன மீன், லைக் ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, சாரி ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட், ஸ்பீடுக்கு இருக்கிற டெஃபினேஷன் என்ன, distance traveled upon time taken to travel that distance. அவ்வளவுதான். பட் ஆவரேஜ்னு வந்துட்டா நம்ம டோட்டல் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் சேர்க்கணும். டோட்டல் நியூமரேட்டர். டோட்டல் அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் மொத்தமா டிராவல் பண்றீங்க, மொத்தமா அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு டைம் எடுத்துருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஆவரேஜ் ஸ்பீடு வரும். இதே வந்து மொத்தமா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு எடுக்கிறேன், அவ்வளோ டைம்ல எனக்கு மொத்தமா நான் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிறேன் டிவைடட் பை த டோட்டல் டைம் ஃபார் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வரும். ஆவரேஜ் ஸ்பீடை மீன் ஸ்பீடுன்னு சொல்லலாம். கொஸ்டின்ல நான் ஏன் இது எடுத்தேன்னா நிறைய கொஸ்டின்ல ஃபைண்ட் த மீன் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட், ஆவரேஜ்னா ஆவரேஜை மீன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் தட் திங். ஆவரேஜ் ஸ்பீடுனா ஸ்கேலர் குவான்டிட்டி தானே, அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஆல்சோ கால்குலேட் ஸ்கேலர். இதுதான் ஃபார்முலா. இது மெயின். இதை வச்சு நிறைய கொஸ்டின் வருது. ஸோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல்டு பை த டோட்டல் டைம் டேக்கன் பார்ட்டிகல் அண்ட் இட்ஸ் எவ்வளோ டைம் வந்து கன்சியூம் ஆகுது அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ண அப்படின்றது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. வி ஷுட் டிவைட் இட். ஓகேவா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மாற்றிக்கிறோம் ஒன் டோட்டல் டைம் டேக்கன். இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். கன்ஃபியூஸ் ஆகும். இது பேஸ் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பேசிக்கா தெரியும்ல. ஓடோமீட்டர்னா என்னது, ஸ்பீடோமீட்டர்னா டிஃபரன்சியேஷன் தெரியுமா? ஓடோமீட்டர்னா நத்திங் பட் நீங்க எவ்வளவு தூரம் அதில் போயிருக்கீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ற மெஷர் பண்ற ஒரு டிவைஸ் ஆர் கேஜெட் விச் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் யுவர் வெஹிக்கிள். கார்லையும் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஓடோமீட்டர் தான். நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் போறீங்க அப்படின்றத ஜட்ஜ் பண்றது தான் இந்த ஓடோமீட்டரோட வேலை. ஓகேவா? சாரி, இங்கே நோட் பண்ணிட்டேன். நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் ரன் பண்றீங்க அந்த வெஹிக்கிளை அப்படின்ற இதை வந்து ஜட்ஜ் பண்ணும். நீங்க இவ்வளவு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருக்கீங்க, 139 கிராஸ் பண்ணிருக்கீங்க, 140 இப்போ இது கம்மியாகும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி நெகட்டிவ், கேன் பி ஜீரோ, கேன் பி பாசிட்டிவ் பட் நெவர் பி நெகட்டிவ். ஜஸ்ட் ரீகால் தட் பாயிண்ட்ஸ். ஆடோமீட்டர் measures the distance the vehicle has traveled and while speedometer measures the vehicle's current speed. இப்போ நான் 80 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். 80 கிலோமீட்டர் ஹார்ல போறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த நீடில் ஆக்சுவலி இட்ஸ் அலைன் டுவர்ட்ஸ் 80. இன் சம் கேசஸ்ல என்ன ஆகும்னா வெஹிக்கிளோட ஸ்பீட் எக்ஸீட் ஆச்சுன்னா வில் பி கெட்டிங் அ பஸர். இட்ஸ் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் இன்சைடு. ஓகே, அது போனா நான் சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர். இது வந்து நம்ம வெஹிக்கிளோட கரண்ட் ஸ்பீட் வந்து மெஷர் பண்ணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு காட்டும். டிஃப்ளெக்ஷன் வழியா நம்ம இதை பார்த்துக்கலாம். While odometer measures the current, not the current. Odometer measures the distance traveled by the vehicle. ஓகேவா? நம்ம ஜெய் மெயின்ஸோட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இதுவரைக்கும் நடத்தினது நான் பேசிக்கா கேட்குற கொஸ்டின்ஸை எடுத்திருக்கேன். இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸும் இருக்கு. இதை வச்சு ஆவரேஜ் வெலாசிட்டியில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1. டைம் எடுத்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஜெய் மீன்ஸ் 2023 வந்திருக்கு.
இப்போ நம்ம இதோட சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். A vehicle travels 4 km with the speed of 3 km per hour. Sorry. And another 4 km with the speed of 5 km. 4 km with the speed of 5 km per hour. Then the average speed. So, first எனக்கு கையில என்ன எழுதிட்டுனா ஃபார்முலா எழுதணும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு எனக்கு அண்ணா சொல்லி தந்துருக்காங்க. ஸ்பீட் என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் பார்க்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர். தெரிஞ்சவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி பாருங்க. டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் தட் இதை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம். ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் ஆகுது. அனதர் 4 கிலோமீட்டர் வேற எதுவுமே டிஸ்டன்ஸ் பற்றி கொடுக்கலையா, அப்போ நான் 4 + 4 அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகேவா, சிம்பிள். இப்போ ஸ்பீடை வந்து நான் டிஸ்டன்ஸ் பை டைம்னு எழுதலாமா? அப்போ டைமை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு எழுதலாம். அஃப்கோர்ஸ் பேசிக். அப்போ டைம் எவ்வளோ எடுத்துருந்தா இது ஆக்சுவலி ஜேர்னியை வந்து ரெண்டு பாகமாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் டைம் வந்து T1 + T2. எப்படி நான் ஏன் T1ன்னு சொல்றேன்னா, T1 இதில் என்னோட ஸ்பீட் வந்து 3 km/h இருந்தது. T2ல என்னோட ஸ்பீட் 5 km/h இருந்தது. இப்போ டைம் வந்து டிஸ்டன்ஸ், அப்போ நான் வந்து டைம் எழுதுற வேண்டிய இடத்துல T1க்கு பதிலாக D1 × S1 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா, D1 × S1, D1 / S1 எழுதலாமா? T2 எழுதுறதுல D2/S2 எழுதலாம். டிஸ்டன்ஸ் 1 4 km டிராவல் ஆயிருக்கு. எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு? 3 km/h. பிளஸ் என்னோட டிஸ்டன்ஸ் 2 அதர் ஃபோர்ஸ் அதே தான் 4 km/h. 4 km டிவைடட் பை 5 km/h ஸ்பீட்ல என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் வந்து வெஹிக்கிள் வந்து டிராவல் ஆகுது. இப்போ இந்த இடத்துல டோட்டல் டைம் வந்து நான் அதான் இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4/3 + 4 + 5 4 divided by 4 + 4 8 divided by 4 நான் காமன் எடுத்துக்கலாம். 1/3 1/5. ஓகேவா, இதுல இருந்து இதை கேன்சல் பண்ணனா 2 divided by இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 15 பேசிக் ப்ராசஸ் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 × 15/8. ஓகேவா, இது 4. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் 15/4 km/h. யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆர் 3.75 km/h. இதான் என்னோட சொல்யூஷன். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. இது ரிசல்ட்ஸும் இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல ஐ ஹோப் ஸோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். A car travels with a distance of x with a speed v1 and then other speed v2 in the same direction. The average speed of the same. இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் ஓரியன்டா ஜென்ரல் கேஸ்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி யூனிக் கேஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம். A car travels with a distance x distance இருக்கு. அந்த கார் வந்து v1 வெலாசிட்டியில கடக்குது. ஓகேவா, சேம் அடுத்த x டிஸ்டன்ஸை v2 வெலாசிட்டியில கடக்குது. பாயிண்ட் A to பாயிண்ட் B. ஆவரேஜ் ஸ்பீடுன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? x + x. டோட்டல் டைம் t வச்சுக்கோம். tன்றது பிரேக் ஆகுது. as already said, t1 into t1 எடுத்திருக்கு, இது t2 because it has some time, it has இப்போ அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கு. இப்போ அதுக்குன்னு ஒரு டைம் வேரியன்ட் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் நம்ம t1 போடக்கூடாது. ஸோ t1 t2 பிகாஸ் ஸ்பீட் இஸ் வேரியன்ட். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? டைம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாமா? ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடக்குது? எக்ஸ். எவ்வளோ ஸ்பீட்ல? v1. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் சேம், v2 சேம். அப்போனா இந்த இடத்துல டிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு x + x 2x டிவைடட் பை x + v1 x/v2. 2x அப்பான் x காமன் எடுக்கிறேன். 1/v1 1/v2. x கேன்சல் ஆகிடுமா? ஸோ 2 இதை நான் எல்சிஎம் எடுக்கலாம். v1 v2 v1 + v2. ஓ, இங்கே இருக்கிற டேர்ம் மேலே போயிடும். ஆப்வியஸ்லி 2v1 v2 v1 + v2. ஸோ என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா இதுதான். இதை நீங்கள் என்ன ஒரு அனலாஜி நோட் பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு டிஸ்டன்ஸை சேம் டிஸ்டன்ஸை நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா, எக்ஸ்ன்ற சேம் டிஸ்டன்ஸில் கிராஸ் பண்ணுறோம் வித் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அப்போ என்னோட இது வந்து 2v1 v2
v1 plus v2. இதுதான் என்னோட ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட். இதே வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் எரேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, எரேஸ் பண்ணிக்கிறேன். இதே நான் வந்து ஃபார் 3 ஜேர்னிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அது v1 ஸ்பீட்ல, செகண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அது v2 அது வேற ஸ்பீட்ல, சேம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் v3 ஸ்பீட். இது பாயிண்ட் ஏ. இப்போ நான் 3 கேஸ் எம்பெட் பண்ணிட்டேன். அப்போ என்னோட டேரக்டா நீங்க சால்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ டைம் ஈஸி தான், பட் வந்து உங்களுக்கு ஜேஇல பொறுத்த வரையும் டைம் நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆவரேஜா. ஸோ அதனால நான் உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுத்துறேன். இப்போ 3 கேஸ் வந்து ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா v1 v2 v3 v1 plus v2 plus v3. இது இம்பார்ட்டன்ட். 2 கேசஸ், அதாவது 2 டிஸ்டன்ஸ் கொடுத்து 2 டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்து 2 டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு 2 times of v1 v2 divided by v1 plus v2. When it comes to 3 different velocities with equal distance provided equal distance, that is important. Then you will be saying 3 v1 v2 v3 divided by v1 plus v2 plus v3. Okay. Okay. So now acceleration. Acceleration is nothing but first of all நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்னன்னு பார்த்தோம், அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ரிலேஷன் பார்த்தோம். நிமிஷம் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சேஞ்ச் ஆகும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வெலாசிட்டி. அதான் சொன்னேன். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அதை நான் எப்படி சொல்லலாம்? Acceleration. Yes, you are right. Acceleration is one. Rate of change of velocity with respect to some time is nothing but acceleration. அப்ப acceleration ஓட formula v upon t. அப்போ இதோட யூனிட் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது acceleration implies any change in the velocity of an object with respect to the time. அதாவது ஃபர்ஸ்ட் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தோம். வெலாசிட்டி நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிற டைம் நம்ம வெலாசிட்டின்னு பார்த்தோம். பட் when it comes to acceleration is nothing but it's the rate of change of velocity upon the time. எவ்வளவு டைம் ஆகுது அந்த வெலாசிட்டி மாறதுக்கு அப்படின்றது தான். ஓகேவா? acceleration implies any change in the velocity with the object with respect to time. Okay? யூனிட்னு பார்த்தோம்னா வெலாசிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் அப்பான் செகண்ட். ஓகேவா? இதுல இருந்து கேன்சல் ஆகாது. மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ டைமென்ஷன் பாருங்க, இது லென்த் எல் டிவைடட் பை டி, பட் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு, அப்போ டி ஸ்கொயர்னு இருக்குமா? ஆர் எல்டி மைனஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். தட்ஸ் ஆல். இட்ஸ் கிளியர். ரிட்டார்டேஷன் என்ன? ஆக்சலரேஷன் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு பார்த்தோம். பிசிக்ஸ்ல ரிட்டார்டேஷன்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நீங்க வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, பிரேக் பிரேக் போடுறீங்கன்னா உடனே உங்களோட வெஹிக்கிள் ரிட்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அதாவது நத்திங் பட் வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீசஸ் ஓவர் அ டைம். இது இன்க்ரீஸ், ஓகேவா? இது டிக்ரீஸ், ரிட்டார்டேஷன். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லலாம், டீசலரேஷன் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. இதுல நிறைய இந்த கொஸ்டின்ஸ்ல ரிட்டார்டேஷன் வரும்போது நம்மளோட ஆக்சலரேஷனோட வேல்யூவை நம்ம நெகட்டிவ்ல எடுத்துக்கோம். அது ஏன் கன்வென்ஷன் படி பார்ப்போம். பட் ஜெனரல் ஐடியா, ரிட்டார்டேஷன் போது the rate of change of velocity decreases over the time period. இப்போ நம்ம ஆக்சலரேஷனை அதோட இது கன்சிடர் பண்ணும்போது நெகட்டிவ் தான் பண்ணும். ஏன் சைன்னா டைரக்ஷன். அப்ளைங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா applying the brakes to stop a car or turning off the fan. ஃபேன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அது என்ன ரிட்டார்ட் ஆகும். அந்த வெலாசிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து அதோட ரேட்டை வந்து கம்மி பண்ணும். அப்போ கம்மி பண்ணுச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேரு ரிட்டார்டேஷன் ஆர் டீஆக்சலரேஷன் ஆர் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இட்ஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். சேம் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். பென்ஸ் கார் கவர்ஸ் ஃபர்ஸ்ட் half of the distance between the 2 points at 40 km/h, another half at 60 km/h. So find the average speed of the car. நம்ம ஆக்சுவலி இதை கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்பீட்லையும் அடுத்த ஹாஃப் வந்து சேம் டிஸ்டன்ஸ். அந்த ஹாஃப்ன்றது நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எக்ஸ் டிஸ்டன்ஸ், அதர் ஹாஃப் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ். எக்ஸ் சேம் தான்.
ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அது சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது, செகண்ட் ஹாஃபும் அந்த சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது. ஸ்பீடு மட்டும் மாறுது. அப்போ ஸ்பீடு மட்டும் மாறுச்சுன்னா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், அதுலயும் நீங்க சால்வ் பண்ணலாம், இல்ல நான் சால்வ் பண்ண லென்த்தியான மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பட் ஸ்கூல்ல பொறுத்தவரையும் நீங்க லென்த்தியான மெத்தட், அதாவது ஒரிஜினல் அந்த நீங்க டோட்டல் டைம் அப்பான் டோட்டல் டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் டேக்கர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். என்சிஆர்டில ஸ்போர்ட்ஸ்ல அதான் எதிர்பார்ப்பாங்க. பட் when it comes to JEE நீங்க வந்து டைம் சேவ் பண்றதுக்கு நீங்க டைரக்ட்லி யூஸ் தட் ஃபார்முலா ரிசல்ட் சொல்ல போனா. இதுவே நீங்க அடுத்த ஸ்பீடு கொடுத்தானா நீங்க அதுலயும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த டாபிக்கான ரிவிஷன் ஆஃப் லைக் நம்ம வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, நம்ம ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுவோம்னா ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? Okay, we'll start with the differentiation and integration. Okay, பேசிக்கா டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கிற ரூல்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவர் ரூல், அதாவது எக்ஸ் பவர் என் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பவரை இறக்கிட்டு இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒரு பவர் இறக்குறதுனால -1 போடுவோம். எக்ஸ் பவர் என்ன, நம்ம எக்ஸ் பவர் இந்த எண்ணை இறக்கிட்டு எக்ஸ் பவர் என் -1 இது எழுதிடும். இது பவர் ரூல். டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரையும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வந்து எப்பயுமே 0. கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். பையோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், பையோட வேல்யூ 3.14, அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். சேம் நான் ஒரு 5 வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க ஒரு டிஃபரன்ஷியேஷன் இப்படி தானே போடுவோம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 5 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ டைம் போக போகும் சேஞ்ச் ஆக போறது இல்லை, ஸோ கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் எப்பயுமே 0. சம் ரூல் இஸ் நத்திங் பட், இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண போறது எப்படி d/dxன்னு இருக்க போறீங்க. இப்போ நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க 2x பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதை நம்ம 5 மட்டும் எடுத்துப்போம், இதோட டிஃபரன்ஷியேஷன் 1, எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. ஏன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1னா எக்ஸோட பவர்ல 1 இருக்கா, நம்ம 1 இந்த பவர் ரூல் படி 1 முன்னாடி எடுத்துட்டோம்னா x பவர் 1 - 1 எழுதலாம். ஓகேவா? x பவர் 0னா anything பவர் 0 is nothing but 1, so 1 into 1 is nothing but 1. 5 வந்து எடுத்துப்போம், 2x plus 5 னு எழுதலாம். டிஃபரன்ஷியேட் ஆனா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அதுதான் சம் ரூல் சொல்லுது. இப்போ f of x ஒரு டேர்ம் இருக்கு, g of x ஒரு டேர்ம் இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f dash of x இதாயிடும் plus g dash of x. டிஃபரன்ஸ் ரூல் நத்திங் பட் சைன் மட்டும் தான் மாறுது. சேம் இங்க பிளஸ் வரதுக்கு இங்க நெகட்டிவ் வருது. ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா இது ஆக்சுவலி ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க, யூவி ரூல்னு சொல்லுவாங்க, u/v குவாஷன் ரூல்ல u/v ரூல்னு சொல்லுவாங்க. செயின் ரூல் இது இம்பார்ட்டன்டான ரூல், நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயின் ரூல்னா என்னன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் u/v. யூன்றது ஒரு தனி ஃபங்க்ஷன், v-ன்றது ஒரு தனி ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பண்றேன்னா ஃபர்ஸ்ட் யூவை நான் அப்படியே வச்சுப்பேன், v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு v dash அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் v அப்படியே வச்சுக்கிட்டு u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு u dash கிடைக்கும். ஸோ இதுதான் செயின் ரூல். செயின் ரூல் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா ஒரு வேரியபிளை ஆஸ் அ கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அடுத்த வேரியபிளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம், பிளஸ் அடுத்த வேரியபிளை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண கான்ஸ்டன்ட் வேரியபிளை இப்போ நம்ம du upon dx, இது v, இது u. ஓகேவா? இதுதான் யூவி ரூலோட பேஸ். யூவி ரூல பாருங்க, fx இங்க பாருங்க fx dxன்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் fx அப்படியே வச்சுக்கிறாங்க, gx டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க, g dash x மாறிடுச்சு. பிளஸ் fx டிஃபரன்ஷியேட் பண்ணல, இப்போ அதை பண்ணிட்டு g of x சேம் அப்படியே வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து ப்ராடக்ட். கோஷன் ரூலை பார்த்தீங்கன்னா சேம் திங் கோஸ். f of x ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கீழே g of x ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் வந்து கோஷன் ரூல் படிக்கிறேன். கோஷன்னா எப்போ நீங்க கோஷன் ரூல் யூஸ் பண்ணா ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இன்வால்வ்டா இருக்கும்போது நீங்க இந்த இது யூஸ் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு டினாமினேட்டர் டேர்ம் வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணிடுங்க, ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிருந்தனால எனக்கு எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிச்சு. இன்டூ கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் சிம்பிள் போடணும், இங்க பிளஸ் இங்க மைனஸ் சிம்பிள். மைனஸ் சிம்பிள் போட்டதுக்கு அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே சிம்பிளா வச்சுக்கணும். இதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வி ஸ்கொயர் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இது யூ டிவைடட் பை வி ஒன் டிஎக்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வி என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி வி ஸ்கொயர் ஆயிடும். ஓகேவா? சாரி, டிஃபரன்ஷியேட் பண்ணல, நான் வியை வந்து ஸ்கொயர் ஆக்கிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யூ இருக்கிற டேர்ம் நான் யூ டேஷ்னு ஆக்கிடுறேன், வி அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் வி டேஷ்னு இருக்கு, யூ அப்படியே வச்சுக்கிறேன். இதுதான் யூவி, யூ டிவைட் பை வி. இது கோஷன் ரூல்னு சொல்லுவாங்க. கோஷன் ரூல் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஆஸ் யூ சே செயின் ரூல் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கன்சிடர் பண்ண ஃபங்க்ஷன் வேற, ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் வேற. பட் நான் எடுக்கும் போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனோட டிபெண்ட் பண்ணி நான் எழுதும் போது அதை நான் இன்டிகிரேட் பண்ணும்போது எனக்கு டபுளா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு கிடைச்சோம். பட் ஆனா இது வந்து எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்ற இருக்கிற இடத்துல எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கிற இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ்னு இன்னொரு வேரியபிள் இருக்கு. அப்போ இன்னொரு வேரியபிளை நம்ம வந்து இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ உள்ள இருக்கிற வேரியபிளை நம்ம ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுதான் மெயினான ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சைன் எக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ்னு எனக்கு தெரியும். இன்டூ இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் வேரியபிள் இருக்கு. அப்போ நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. ஸோ நம்ம ஜெனரலி காஸ் எக்ஸ்னு எழுதிட்டு போயிடும். எஸ் புரியுதுல? சேம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இன்டிகிரேஷன் பேசிக் ரூல். நம்ம அங்க பவர் ரூல்ல பார்த்துருப்போம். ஒரு பவர் நம்ம கம்மி பண்ணி எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு எழுதிருப்போம். இது சேம் தான். இப்போ நான் எக்ஸ் பவர் என் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நான் வச்சுக்கோம். இப்போ நான் எக்ஸ் பவர் என்னு நான் இன்டிகிரேட் பண்ணும்போது எனக்கு மேல இருக்கிற ஒரு பவர் பிளஸ் ஆயிடும், கீழே அந்த பவர் நம்ம இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் கீழே வந்துடும். புரியுதா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்டிகிரேட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆகும். இன்டிகிரேட் பண்ணும்போது எந்த இது பவர் இருந்தாலும் அதை நான் பிளஸ் 1 ஆட் பண்ணுவோம். ஓகே, டிவைடட் பை மேல இருக்கிற எல்லா பவர் டேர்மும் எனக்கு கீழே வரும் 2 + 1. அப்போ இது எக்ஸ் பவர் 3 அப்பான் 3 எழுதலாமா? சரி, அப்போ இதுக்கு ட்ரை பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் பவர் 4னா எனக்கு என்ன வரணும்? ஒரு பவர் ஏற்ற போறாங்க டிவைடட் பை அந்த மேல இருக்கிற எல்லா டேர்மோட அந்த இதுவும் நான் வந்து டினாமினேட்டர்ல போடணும். அப்ப எனக்கு ஆன்சர் எக்ஸ் பவர் 5 அப்பான் 5 அப்படின்னு எனக்கு கிடைச்சது. ஓகேவா? இது பவர் ரூல். கான்ஸ்டன்ட் ரூல் அப்படின்னா சேம் திங். இப்போ கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 எடுத்துப்போம். 1 இன்டூ டிஎக்ஸ் இன்டிகிரேட் பண்ணும்போது 1 நம்ம வெளியே எடுத்தா எந்த டேர்மும் இருக்காது, டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் ரூல் படி அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் சி. ஏன் சி யூஸ் பண்றாங்கன்னா லிமிட்ஸ் வந்து கொடுக்கல. இந்த கொஸ்டின்ல இன்டிகிரேஷன் சம்ல எங்கன்னு நீங்க எங்கன்னு பண்ண ஒரு இதே இல்லை. இது வந்து நிறைய ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த இன்டிகிரேஷன். இப்போ இன்டிகிரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா தெரியாது எந்த இதுல இது ரெடி ஆகுது. நம்ம ஒரு பிளஸ் சி கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா சரி சப்போஸ் நம்ம 5x அப்படின்னு எடுத்துட்டோம். இன்டிகிரேட் பண்றோம் அப்படின்னா 5x² 2 சப்போஸ் நீங்க இந்த இதுல பார்க்கணும். பிளஸ் எந்த வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நீங்க இதை 5ன்னு கன்சிடர் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 தான் வரப்போகுது. பட் நீங்க இது எந்த வேரியபிளா இருக்கலாம், அதனால நம்ம இதை சின்னு எடுத்துப்போம். இட்ஸ் நத்திங் பட் சி இஸ் அன் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். சம் ரூல் படி பார்த்தோம்னா சேம் ஆஸ் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் f of x plus g of x into dx அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? f of x இன்டிகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் g of x செப்பரேட்டா இன்டிகிரேட் பண்ணணும். நடுவில் நான் மைனஸ் சைன் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சைன் ஆஃப் இன்டிகிரேஷன். நத்திங். ரூல்ஸ் புரிஞ்சதுல நெக்ஸ்ட் போவோம். இப்போ பிசிக்ஸ்ல டெரிவேட்டிவும் இன்டிகிரேஷனோட என்ன அப்ளிகேஷன், எதுக்குனால நம்ம இதை கத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா as we say டிஃபரன்ஷியேஷனை நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் ஜூமிங் இன்டு ஒன் ஃபங்க்ஷன். அது நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்ப்போம். டெரிவேட்டோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். வெலாசிட்டி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லிட்டீங்களே, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்.
அப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ்ன்னு வேணும், நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிவைட் பை டி. இப்போ டி ஒன் டிடி. அப்போ நான் இது போட்டேன்னா எனக்கு டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல டிஎஸ் அப்பான் டிடின்னு எழுதுனா எனக்கு அது வெலாசிட்டி கொடுக்கும். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஎஸ் அப்பான் டிடி, வேர் எஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது புரியுதுல? ஓகே. ஆக்சிலரேஷன்னா சேம் கேஸ், வெலாசிட்டியோட சேஞ்ச். அப்போ டிவி அப்பான் டிடி. ஓகேவா? இப்போ நான் இதுல எக்ஸஸா டிஎஸ் அப்பான் டிஎஸ் இஸ் நத்திங் பட் டிஎக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? டிஎஸ் அப்பான் டிடி. நம்ம இங்க பார்த்தோமா, டிஎஸ் அப்பான் டிடியோட வேல்யூ வி, வெலாசிட்டி, இன்டூ இருக்கிற அந்த டேர்ம் டிவி அப்பான் டிஎஸ். இதுதான் என்னோட ஆக்சிலரேஷன். இது வந்து ஆக்சிலரேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. முதல் ஃபார்முலா ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் டிவி அப்பான் டிடி. செகண்ட் ஃபார்முலா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்வல்ஸ் டு v டைம்ஸ் ஆஃப் dv upon ds, where s is displacement, v is the velocity. v into dv upon ds. நம்ம இது ரிலேட்டடா क्वेश्चंस பார்ப்போம். பட் பேசிக்கலி பார்க்க போகும்போது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த போர்ஷன், இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுப்போம். இப்போ இன்டிகிரேஷன் பார்த்தோம்னா இன்டிகிரேஷன் எப்படி எடுப்போம்? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்வல்ஸ் டு dv upon dt நான் எழுதுறேன். இப்போ எனக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த டேர்மை இப்படி அனுப்பிட்டு dv is equals to a times of dt அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்டிகிரேட் பண்றேன். எனக்கு இன்டிகிரேட் பண்ணும்போது இது v யோட வேல்யூ கிடைக்குது. இது ஆக்சிலரேஷன். இங்க எதுவுமே இல்லை, ஆனா வேரியபிள் டி இருக்கு. அந்த இதை பத்தி நம்ம பார்த்தோம்னா dt எந்த டேர்மும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு டி கிடைக்கும். ஓகேவா? v is equals to at. இப்போ நம்ம உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேசிக்கலி இதுதான். நான் பொசிஷன் எனக்கு ஒரு ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, நான் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சிங்கிள் டைம் அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். பட் என்ன ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த பொசிஷன் ஆஃப் டைமை டபுள் டெரிவேட்டிவ் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நீங்க டேரக்டா ஆக்சிலரேஷன் வரும். பட் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டு என்ன வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இன்டிகிரேஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஓகேவா? திருப்பி வெலாசிட்டி கொடுத்துட்டு பொசிஷன் கேட்டாங்கன்னா நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல போகணும், இன்டிகிரேட் போகணும். பேசிக்கலா நான் என்ன சொல்ல வரேன்னா பொசிஷன்ல இருந்து வெலாசிட்டி போகணும்னா, வெலாசிட்டில இருந்து ஆக்சிலரேஷன் போகணும்னா ஒன் வே மெத்தடா நீங்க டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணணும், டிபெண்டிங் அப்பான் த வெலாசிட்டி ஆர் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்ல இருந்து ரிவர்ஸ்ல போகணும், வெலாசிட்டிக்கு போகணும், இல்ல ஆக்சிலரேஷன்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனுக்கு போகணும்னா நீங்க வந்து டிஃபரன்ஷியேஷனை தான் யூஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இது புரிஞ்சுதுல? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நோட் ஆஃப். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படியே எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன் x is equal to 0 at time t is equal to 0, அதாவது இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை கேட்குறாங்க. எந்த இன்டர்வல்ல கேட்குறாங்கன்னா எக்ஸ் வந்து 0வா எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆனா டைம் டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்க கொடுத்துட்டாங்க இனிஷியலா டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்ப எனக்கு பார்ட்டிகளோட பொசிஷன் 0, அது எனக்கு தெரியும், ஒரிஜினல் இருக்கு. பட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 1ல என்னோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது எப்படி அந்த பார்ட்டிகல் இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அந்த மாதிரி தான் டிராவல் பண்ணுது. ஓகேவா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு v நாட் பிளஸ் ஜிடி பிளஸ் எஃப்டி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து பொசிஷன் கண்டுபிடிப்போம். பொசிஷன் கண்டுபிடிக்கிறது வெலாசிட்டில இருந்து எப்படி பண்றது? எஸ், இன்டிகிரேட் பண்ணணும். நம்ம இப்போ தானே பார்த்தோம். பொசிஷன்ல இருந்து இங்க பாருங்க, வெலாசிட்டில இருந்து பொசிஷன் போனோம்னா, சாரி ஆக்சுவலி தப்பா எழுதிட்டேன், சாரி. ஓகே சாரி ஆக்சுவலி சொல்லும் போது இன்டிகிரேஷன் சொல்லிட்டு டிஃபரன்ஷியேஷன் எடுத்தேன். சாரி. ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணணும்னா இன்டிகிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நான் இன்டிகிரேட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பண்ணுவேன்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ், டிஎஸ்ன்னு போடலாம், டிஎக்ஸ்ன்னு போடலாம், டிடி. இப்போ நான் இந்த டேர்மை இங்கே அனுப்புறேன். v into dt is equals to dx. இன்டிகிரேட் பண்ணுறோம். இன்டிகிரேட் பண்ணும்போது இனிஷியலா இது ஆஸ் அ டைம் ஃபங்க்ஷன் டீல இருக்கு. இப்போ நான் எங்கேருந்து கேட்குறாங்க?
0லேருந்து 1 வரையும் கேட்குறாங்க. 0ல என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஆச்சு. டைமோட வேல்யூ 0. டைமோட 1 அப்ப என்னோட வெலாசிட்டி நான் சே சப்போர்ட் லெட் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை நான் வந்து எக்ஸ் சாரி எக்ஸ்னே வச்சுக்கிறேன். பார்ட்டிகளோட டைம் ஒன்னப்ப இந்த பார்ட்டிகளோட இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன்ல பியோட வேல்யூ ஃபங்க்ஷன் கொஷனில் இது கொடுத்துருக்காங்க. நான் இந்த இன்டிகிரேட் பண்ணுறேன். E0 plus GET plus FT square into DT integration of integration is equals to dx x is equals to 0 into x t is equals to 0 t is equals to 1. இப்போ நான் இன்டிகிரேட் பண்ணும்போது ஒரு சாதாரண நம்பர் இருக்கு. நான் இதை இன்டிகிரேட் பண்ணும்போது v into time variable t as discussed earlier. சேம் இப்போ இது t பவர் ஆக்சுவலி இங்க என்ன t பவர் 0 இருக்கு. இப்போ t பவர் 0 இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா 0 plus 1 0 plus 1 போடுவீங்க. ஸோ t1 divided by 1 வரும். அதனால இங்க d வரும். ஓகேவா? சேம் gt டிஃபரன்ஷியேட் பண்ண g is nothing but a constant. g கான்ஸ்டன்ட் வெளியே தருவீங்கன்னா t டிஃபரன்ஷியேட் பண்ண t to the power 1 இருக்கும். அது t ஸ்கொயர் upon 2 வரும். பிளஸ் fன்றது கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துறேன். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் இன்டிகிரேட் பண்ணும்போது t cube upon 3 வரும். நான் பிளஸ் சீன் போடல. பட் நான் உங்களுக்காக எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் சி போடலாமா வேணாமான்னு புரிய வைக்கிறது தான் எழுதுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின்ல லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பொசிஷனோட பார்ட்டிகளோட கரெக்ட் எக்ஸாக்ட் பொசிஷன் அந்த ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சி எழுதணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் அண்ட் டெஃபனைட் இன்டிகிரேஷன். ஓகேவா? அப்போ நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். லிமிட்ஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னா 0 to 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். எப்படி பண்ணுவாங்கன்னா v0 times of upper limit of t என்ன 1 minus lower limit 0 okay. first thing plus g by 2 t square அப்பனா upper limit என்ன 1 square minus 0 plus f எடுத்துறேன் f by 3 இந்த f by 3 வெளிய எடுத்துறேன். இப்போ t cube upper limit 1 cube minus 0 cube ஓகேவா? அப்ப எனக்கு ஃபங்க்ஷன் v0 plus g by 2 plus f by 3 அப்படின்னு வந்துடும். ஒன்னோட மல்டிபிள் சேம் தான். இப்போ என்னோட பார்ட்டிகளோட பொசிஷன் எக்ஸ் இதுதான் என்னோட பார்ட்டிகளோட பொசிஷன். ஓகேவா? மீட்டர் யூனிட் இங்கே தேவைப்படாது. இது எப்படி எடுத்தோம்னா இது இங்கே டேர்மே இல்லை. எக்ஸ் பவர் 0 இருக்கு. அப்போ நீங்க எக்ஸ்ன்னு எடுப்பீங்க. பவர் 0 to x போடுவீங்க. எக்ஸ் மைனஸ் 0 வரும். ஸோ அப்போ எனக்கு இங்கே பார்ட்டி இருக்கு. எல்ஹெச்எஸ்ல எக்ஸ் வரும். புரிஞ்சுதுல? ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டிவைக்கிஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ நம்ம அனாலிசிஸ் ஆஃப் கிராஃப்ஸ் பார்ப்போம். நத்திங் பட் இப்போ நம்ம கால்குலஸ்ல பார்த்தோம் எப்படி ரேட் ஆஃப் சேஞ்சை எழுதுறது. கிராஃபிக்கல்னு பார்த்தோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன? ஸ்லோப்பா? ஸ்லோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்னு சொல்லுவோம். இட்ஸ் நத்திங் பட் டான் தீட்டா. இப்போ நம்ம கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிங்களா? இந்த தீட்டா இஸ் நத்திங் பட் டான் தீட்டா. டான் தீட்டா என்ன? y upon x எவ்வளோ yல சேஞ்ச் இருக்கோ with respect to x y upon x same thing rate of change of something with respect to something அதுதான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் நான் கண்டுபிடிச்சிடும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போமோ இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி upon டைம். பிகாஸ் இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்கு. அதனால இங்க சேஞ்ச் இன் ஒய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ். ஸோ அப்போ இங்க இதோட ஸ்லோப் எப்படி வரும்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்ட் சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்பான் டைம் எப்படி சொல்லுவோம்? ஆக்சிலரேஷனா? பாயிண்ட் நோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஸ்லோப் தீட்டான்னு கண்டுபிடிச்சேன்னா இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துப்போம். Displacement. Wait a minute. Save ஆயிடுச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டைம் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட ஸ்லோப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் சேஞ்ச் இன் டைம். அப்போ இது எப்படி எழுதலாம்? வெலாசிட்டின்னு எழுதலாமா? பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ்
நீங்க ஜேஇக்கு படிக்கும் போது இல்ல போர்ட்ஸுக்கு படிச்சாலும் சரி, இந்த கான்செப்ட் என்னன்னா நீங்க நோட்ஸ் எழுதி தனியாக எழுதிக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். இது விடி கிராஃப் தானே, இது வெலாசிட்டி டைம், இது வெலாசிட்டி, இது டைம் கிராஃப். அப்போ விடி கிராஃப்னு சொல்லலாம். விடி கிராஃப் gives acceleration. Acceleration. Slope of displacement time graph. Slope of displacement time graph gives velocity. Just 2 points. அவங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்கும். ஸோ நான் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காம டேரக்ட்லி விடி கிராஃபோட ஸ்லோப்னா டேரக்ட்லி ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப்னா எனக்கு வந்து வெலாசிட்டி. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட். ஓகே, இது டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி எடுப்போம். நெக்ஸ்ட் யூசிங் இன்டிகிரேஷன் அப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்க இது வந்து ஒரு கர்வ் பிளாட் பண்ணியிருக்காங்க, ஒரு லைனோ கர்வ்னு எடுத்துப்போம். லைன் இல்லை, பிகாஸ் இட்ஸ் கர்வ். அப்போ வெலாசிட்டி வெலாசிட்டி டைம் கிராஃப்ல எனக்கு ஏரியா அண்டர் கர்வ், இந்த கர்வ் இருக்குல்ல அதுக்கு கீழே எவ்வளவு ஏரியா சரௌண்டட் ஆயிருக்கோ அப்ப அது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் நான் அப்படி சொல்றேன்? இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா கண்டுபிடிக்கிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இன்டிகிரேஷன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டிகிரேஷன் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இன்டிகிரேட் பண்ணுவோம். சின்ன சின்ன ஏரியாஸை லிமிட்ஸ் வச்சு ஃப்ரம் 0 to 1. அப்போ இது 0 இது 1 அப்படின்னு நம்ம இன்டிகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டிகிரேட் பண்ணும்போது எல்லா ஏரியாவும் நம்ம ஒன்றாக்குறோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் d is equals to ds upon dt. நம்ம சேம் இன்டிகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஏரியா அண்டர் கர்வ் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஏரியா அண்டர் கர்வ் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இதுல தான் தப்பு இருக்கு. சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எவ்வளோ இதுல எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல சேஞ்ச் ஒரு இது கொடுத்துட்டு அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த கர்வோட ஏரியா அப்படின்னா எனக்கு அது என்ன கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் வெலாசிட்டி கிடைக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி வெறும் வெலாசிட்டி கிடைக்காது, எவ்வளோ இருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெறும் வெலாசிட்டி கிடையாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? அதுதான் மெயின். ஜஸ்ட் வாட் ஜஸ்ட் வாட். இப்போ இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கிராஃப், லாஸ்ட் கான்செப்ட். இந்த டாபிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்டி கிராஃப் இருக்கு. இது எக்ஸ்டி கிராஃப், பொசிஷன் டைம் கிராஃப்ல ஒரு பார்ட்டிகுலர் இப்படி இருக்கு. இது ஒரு லீனியர் கிராஃப். இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கு. ஆப்வியஸ்லி யூ நோ. ஓகேவா? பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. பிகாஸ் tan θ + 1. ஃபைன். இப்போ நான் இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அது ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லீனியர் டேர்ம் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் x⁻1. ஓகேவா? நான் விடி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது விடி கிடைக்குமா? வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நான் பிளாட் பண்ணும்போது எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதாவது ஒரு டேர்ம் சே சப்போஸ் ax இது டிபெண்ட் ஆச்சுன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a மட்டும் தான் இருக்கும். a இஸ் a கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நான் திருப்பி அந்த ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஏடி கிராஃப்ல நான் பிளாட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா நத்திங் பட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்போது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சம்திங் கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஆக்சிலரேஷன் இன் திஸ் கேஸ் இஸ் 0. இது புரிஞ்சுதா? சேம் கேஸ் ஜஸ்ட் இந்த கேஸ் பாருங்க. நத்திங் இஸ் சேஞ்சிங். இதுதான் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல இது டைரக்டா இது இந்த கேஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டி கிராஃப்ல நான் வந்து சேம் ஒரு லீனியர் கர்வ் பட் நெகட்டிவ் ஸ்லோப்ல வச்சிருக்கேன். பிகாஸ் tan θ கண்டுபிடிக்கும் போது எனக்கு -1 கிடைக்கும். லீனியர்ல கிடைச்சதுன்னா, சாரி நெகட்டிவ்ல கிடைச்சதுன்னா எனக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப்ல எனக்கு v இஸ் நெகட்டிவ் தான் பட் கான்ஸ்டன்ட். இங்க v வந்து பாசிட்டிவ் அதனால கான்ஸ்டன்ட், இங்க v இஸ் நெகட்டிவ் அதனால எனக்கு இங்க கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு சேம். நீங்க நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் பண்ணாலும் சரி, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் பண்ணாலும் சரி, எனக்கு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே என்னோட ஆக்சிலரேஷன் 0 ஆயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேசஸ். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5. அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஒன்று வச்சு.
இப்போ எனக்கு வந்து நான் எடுத்தோடனே பொசிஷனே கான்ஸ்டன்ட்னு நான் சொல்லிட்டேன். என்னோட பார்ட்டிகளோட வெலாசிட்டியே கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா இப்போ இது கண்டுபிடிக்கிறேன், ஆக்சிலரேஷன் தானே ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். அப்போ எனக்கு கண்டுபிடிக்கும் போது எனக்கு எப்படி வரும், ஜீரோனே வந்துடும். அப்போ ஆக்சிலரேஷனே ஜீரோனா ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல ஆக்சிலரேஷன் எப்படி பிளாட் பண்ணுவீங்க, ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. புரிஞ்சுதா? சேம் கான்செப்ட் தேர்ட் கேஸ் கிளியர். இப்போ ஃபோர்த் கேஸ் வாங்க. இது டி கிராஃப், இது எக்ஸ். என்னோட இப்படி ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா இது ஆப்வியஸ்லி இது வந்து இன்க்ரீசிங் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃப், இன்க்ரீசிங் பாசிட்டிவ் ஸ்லோப் கிராஃப். ஓகேவா? வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கும். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் ஆக்சிலரேஷன் தானே, அப்போ இது வந்து லீனியரா இருக்கும். லீனியர்னா டு த பவர் 1க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நான் ஜெர்க், அதாவது ஜெர்க்குன்னு சொல்லக்கூடாது, அது ஜெர்க்குன்றது நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் பர் யூனிட் டைம். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது எனக்கு லீனியரா இருக்குமா, ஆக்சுவலி இது கான்ஸ்டன்டா இருக்கு, சாரி லீனியர் ஸ்லோப்பா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா இருக்கு. இப்போ நீ வந்து அதை வந்து வந்து ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபா நீ பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சேம் கேஸ எக்ஸ்டி கிராஃப் எடுத்தப்போ எனக்கோட வெலாசிட்டி பர் டைம் போக போக என்னன்னு குறைஞ்சிட்டே வருது. அப்போ இது எப்படின்னா கம்மியாயிட்டு வர ஸ்லோப் இஸ் லெஸ் தென் 0, நெகட்டிவ் டிக்ரீசிங் வெலாசிட்டி. ஓகேவா? நான் இதை பண்ணும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா லீனியர் தான். என்னோட வெலாசிட்டி டைம் கிராஃப்ல பிளாட் பண்ற வேல்யூ வந்து லீனியர் தான், பட் நெகட்டிவ் ஸ்லோப்போட இருக்கும். நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்போட இங்க பார்த்திருப்போம். நெகட்டிவ் ஸ்லோப் சேம் நெகட்டிவ் ஸ்லோப்போட இப்படி இருக்கும். இப்போ நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இங்க கான்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துச்சு, இங்க கான்ஸ்டன்ட் வந்துச்சு, பட் எனக்கு அதே கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆகும். ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சிலரேஷன் லெஸ் தென் 0, பட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் திங். இந்த கிராஃப் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரதுன்னா வாய்ப்பு அதிகம். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்றேன். இப்போ பார்ட்டிகல் ஸ்டார்டிங் ஃப்ரம் இனிஷியலி ஃப்ரம் ரெஸ்ட் x is equals to 0 along x-axis with velocity v that varies with the position. Actually velocity as function of displacement கொடுத்திருக்காங்க. function of position or displacement சொல்லலாம். ஓகேவா? அப்போ ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷனோட நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருந்தாங்க மேத்தமேட்டிக்ஸ் ஃபங்க்ஷனா. நம்ம கால்குலஸ் யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிப்போம் dv upon dt. பட் இது வந்து as a function of time. எனக்கு பார்ட்டிகளோட பொசிஷன் எப்படி வேரி ஆகுதுன்னா, சாரி பார்ட்டிகளோட வெலாசிட்டி பொசிஷனோட வேரி ஆகுது. அப்போ டைமோட வேரி ஆகல. அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், வெரி இம்பார்ட்டன்ட். v into dv upon dx, s or x. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இந்த கேஸ்ல எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் v dv upon dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4 under root x ஆர் இதை நான் 4 to the power 1/2 எழுதலாமா? அண்டர் ரூட்டா 1/2 எழுதுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். dv upon dx வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றேன், t இல்ல x. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவோம். பாயிண்ட் x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது half x to the power half வெளியே வந்துடும். x to the power half minus 1 வந்துடும். அப்போ 4 divided by 2 x power minus 1/2. x power 1/2 னா root x, minus 1/2 னா எனக்கு root x இருக்கும். புரியுதா? இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 2 divided by x கிடைக்கும். அப்போ dv by dx எனக்கு என்ன கிடைக்குது, 2 divided by root x அப்படின்னு கிடைக்கும்.
ஆனா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றேன் ஈக்குவேஷன் 1ல. b into dv on dx. b as a function of time எனக்கு சாரி as a function of position எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 root x கொஸ்டின்ல b யோட வேல்யூ 4 root x, dv யோட வேல்யூ into 2 divided by root x. ஓகேவா? x கேன்சல் ஆகும். அப்போ 4 into 2 is 8. அப்போ என்னது ஆக்சிலரேஷன் வந்து 8 மீட்டர் per second square. 8 மீட்டர் per second square. யா, ஆன்சர் கரெக்ட். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா கன்வர்ஷன் கான்செப்ட். இட்ஸ் நதிங் பட் கான்செப்ட்னு சொல்றதை விட இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் இந்த கான்செப்ட். கொஸ்டின்ல இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? என்ன கன்வர்ஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டர் பர் ஹார்ல கொஸ்டின்ல வேல்யூ கொடுத்து உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட், அதாவது இப்படி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இல்ல ஜஸ்ட் சொல்றேன், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க அந்த கிலோமீட்டர் பர் ஹாரை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ எனக்கு மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹார்ல கொஸ்டின்ல ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்னா 18/5 மல்டிப்ளை பண்ணுவேன். போத் கேசஸ்ல மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண போறேன். பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு போனோம்னா நான் மல்டிப்ளை பை 5/18 பண்ண போறேன். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் கேஸ். ஒரு கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேஸ் ரிவர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் பண்ணி நீங்க மல்டிப்ளை தான் பண்ண போறோம். டிவைட் எல்லாம் பண்ணி விடக்கூடாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? இந்த கேஸ் நான் வந்து நடக்கிறேன். நெக்ஸ்ட் டெரிவேஷனோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிச்சது என்னன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு dv upon dt ன்னு பார்த்தோமா? சூப்பர். நான் இந்த சைடு இதை அனுப்புறேன். dv is equals to a times dt ன்னு எழுதலாமா? ஓகே, நான் இன்டிகிரேட்டிங் ஆன் போத் சைடு. ஒரு பார்ட்டிகல் யூல இருந்து யூன்றது அந்த பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, அது வெலாசிட்டி எவ்வளோ v, ஃபைனல் வெலாசிட்டி. இது ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், பார்ட்டிகல் 0ல இருந்து ஆரம்பிக்குது, டைம் t வரையும் டிராவல் ஆகும். ஓகே, இப்போ இது ஏ பக்கத்துல எதுவும் இல்லை, ஆக்சுவலி a இன்டூ டிடி. அப்போ இது வந்து டி ஏ லிமிட் 0 to t ன்னு வந்துடும். பிளஸ் சி போட வேணாம், பிகாஸ் இட்ஸ் டெஃபினைட் இன்டிகிரேஷன். இப்போ இங்கே இப்போ டிவி மட்டும் தான் இருக்கு, இன்டிகிரேட் பண்ணும்போது வி கிடைக்கும். லிமிட் யூ டு வி. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணனா ஃபைனல் வி மைனஸ் இனிஷியல் வி இஸ் ஈக்குவல்ஸ் டு t minus 0 into acceleration. So at v minus u. v is equals to u plus at. First equation of motion. இது புரிஞ்சுதா? இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். v is equals to u plus at. ஓகே, சூப்பர். நம்ம இப்போ செகண்ட் இது டெரைவ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் velocity is nothing but dx upon dt. ஓகேவா? velocity உங்களுக்கு தெரியும், dv dx upon dt, change in displacement upon change in time. ஓகே, இப்போ நான் dx is equals to v times dt ன்னு எழுதலாமா? ஃபைன். இப்போ நம்ம வெலாசிட்டியோட வேல்யூ v யோட வேல்யூ பார்த்தோம், ஃபைனல் வெலாசிட்டி u plus 18 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம். இப்போ அந்த இதை நான் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். u plus 18 இருக்கும், கேபிட்டல் v இருக்கிற சாரி v இருக்கிற இடத்துல u plus 18 into dt. இது dx. நான் டிஃபரன்ஷியேட் பண்ண சாரி இன்டிகிரேட் பண்றேன். இன்டிகிரேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல சம் ரூல் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்டிகிரேட் பண்ணிட்டு பிளஸ் அடுத்த ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இதை நான் இன்டிகிரேட் பண்ணும்போது u into t கிடைக்கும். ஓகேவா? லிமிட் வந்து 0 to t, இது வந்து 0 to x. x ன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க s ன்னு கொடுத்துருக்காங்க, நீங்க இதை ரெஃபரும் பண்ணிக்கலாம். ஓகே, u plus a கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணா a, t டிஃபரன்ஷியேட் பண்ணா t ஸ்கொயர் பை 2 கிடைக்குமா? 0 to t. இது காமன் லிமிட், எல்லாத்துக்குமே 0 to t தான் லிமிட். ஆனா இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா t minus 0 plus a by 2 t ஸ்கொயர் minus 0. ஓகேவா? இது வந்து இங்க எதுவுமே இல்லை, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x 0 to x. x is equals to ut plus half at square. ஜஸ்ட் நான் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்றேன். இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். x is equal to ut plus half at square. புரிஞ்சுதா? லெட்ஸ் கோ ஆன் டு தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நம்ம ஒரு ஃபார்முலா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்வல்ஸ் டு v இன்டூ டிவி அப்பான் ds. எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த எஸ் இந்த சைடு அனுப்புறேன். ஆக்சிலரேஷன் இன்டூ ds இஸ் ஈக்வல்ஸ் டு v இன்டூ டிவி. நம்ம நான் ஃபார்முலா பார்த்தோம்ல, v இன்டூ டிவி அப்பான் ds, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொன்னேன். நான் இதை மட்டும் இந்த சைடு அனுப்புறேன் டுவர்ட்ஸ் LHS. ஓகே, அடுத்ததுக்கப்புறம் a into ds is equals to v into dv. போத் சைடு இன்டிகிரேட் பண்ணலாம். என்னோட லிமிட் இங்கே 0 to s இருக்கும் as a function of ds. அதனால இங்கே இனிஷியல் வெலாசிட்டி அந்த பார்ட்டிகல் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் v into dv, v to the power 1 இருக்கு, நான் இன்டிகிரேட் பண்ணும்போது v square upon 2, இதோட லிமிட்ஸ் u into d. சூப்பர். இங்கே a இருக்கு, நான் s to the power 0 இருக்கு, இன்டிகிரேட் பண்ணும்போது s ன்னு வரும், 0 to s. இப்போ a into s is equals to v square by 2 minus u square by 2. ஏன்னா அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். நான் 1/2 காமன் எடுத்துட்டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர்னு போட்டோம்னா இந்த சைடு a இன்டூ s. இந்த 2 ஆப்போசிட் சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ s. அப்போ இந்த u ஸ்கொயர் நான் ரைட் சைடு பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிட்டேன்னா v ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் 2 இன்டூ as. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஜஸ்ட் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்த டே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்துட்டோம். 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், v = ac. ஃபைனல் ஈக்குவேஷன்ஸும் பார்த்துட்டாச்சு. இப்போ இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு அன்அஃபிஷியலான இன்னொரு ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சது தெரியுமா, s is equals to u செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் a t ஸ்கொயர். இதுலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். 2as is equals to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படியே இந்த இன்னொரு s1 டேர்ம் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான். இது எல்லாமே ஓவரால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் அட் அ பர்டிகுலர் டைம் இன்டர்வல் nth பர் டைம்ல எனக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன், இது டெரிவேஷன்லாம் போர்ட்ஸ்லேயும் இல்லை, உங்க புக்லேயும் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஜேஇ பர்பஸ். u பிளஸ் a/2n-1. என்னன்றது நம்ம எந்த செகண்ட்ல வேணும். ஒரு பார்ட்டிகல், ஒரு காரை எடுத்துக்கோங்க, சே சப்போஸ் ஒரு கார் எடுத்துக்கோங்க. இந்த கார் டிராவல் ஆகுது. x is equals to 0, time is equals to 0. x is equals to 50 மீட்டர்ல இருக்கு. டைம் எனக்கு 15 மினிட் ஆகுது. 15 செகண்ட்ஸ் ஆகுது. பர்டிகுலர் எனக்கு இத்தனை 7th செகண்ட்ல என்னோட பார்ட்டிகல், அதாவது என்னோட கார் எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் s7 equals to u plus a/2 2 times of 7 minus of 1. என்னன்றது எந்த எண்ணத்து செகண்ட்ல உங்களுக்கு வேணும்ன்றத இன்புட் நீங்க கொடுக்கணும். ஏன்னா என்னது ஆக்சிலரேஷன் காமன், யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி அப்ப பார்ட்டிகல் ஆஸ் இனிஷியல் வெலாசிட்டி என் கார் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனால யூவோட வேல்யூ எனக்கு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். 2 cars are traveling towards each other at a speed of 20 meter per second. When the cars are 300 meters apart, both car drivers apply brakes and the car retard at a rate of 2 meter per second. The distance between them when they come to rest. Actually, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, 2 கார் டிரைவர் இருக்காங்க. இது கார் ஏ, இது கார் பி, இது கார் பி. இவங்க ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இனிஷியலும் 300 மீட்டர்ஸ்ல 2 பேரும் இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தவங்களை நோக்கி ஒருத்தவங்க 20 மீட்டர் பர் செகண்ட்ல அப்ரோச் ஆகிட்டு இருக்காங்க. இதோட வெலாசிட்டி இங்க 20 மீட்டர் பர் செகண்ட். 300 மீட்டர் அவங்க கேப் இருக்கும் போது 2 டிரைவர்ஸும் பிரேக் அப்ளை பண்ணிருக்காங்க. பிரேக் அப்ளை பண்ணதுனால ரிட்டார்டேஷன் அஃப்கோர்ஸ் நடக்கும். அந்த ரிட்டார்டேஷன் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரிட்டார்ட் ஆகுது கார். அப்ப ரிட்டார்ட் ஆகி அந்த கார் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும் 2 காருமே. அப்போ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல 2 காருமே ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அவங்களோட செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க.
ஓகே, இப்போ நான் கார் ஏவை எடுத்துக்கிறேன். கார் ஏவை நம்ம சால்வ் பண்ணாலே கார் பியும் சால்வ் ஆகிடும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் வெலாசிட்டி, சேம் ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் தான். இங்கே எக்ஸ்டர்னலாக ஃப்ரிக்ஷன் எதுவுமே அப்பார்ட் ஆக போகிறது இல்லை. நம்ம இன்ஜின் பிரேக்கிங்கால தான் இந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ இது இனிஷியலா இதுக்கு இருக்கிற வெலாசிட்டி வந்து 20 மீட்டர்/செகண்ட். ஃபைனலா இது வந்து ரெஸ்ட்டுக்கு தான் போக போகுது. ஸோ 0. ரிட்டார்டேஷன் இருக்க நாம நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி -2 எடுத்துக்கணும். பிகாஸ் அப்போஸ் பண்ணுது. ஓகேவா, ரிட்டார்ட் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் டிக்ரீசிங். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் எடுத்துப்போம். ஸ்லோப் 0, ஸ்லோப் பிளஸ் நெகட்டிவ். ஓகேவா, இப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? இங்க வந்து டைம்ன்ற ரிலேஷனே இந்த கொஸ்டின்ல யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு. ஸோ v square is minus u square is equals to 2 into a into s. ஃபைனல் வெலாசிட்டி 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு எவ்வளோ? 20 ஹோல் ஸ்கொயரா, 2 into ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் -2 into s. s டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த கார் s நம்ம எடுத்துட்டோம். இந்த கார் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் s டிராவல் பண்ணி இந்த பாயிண்ட் p ல எனக்கு வந்து பிரேக் ஆயிடும். அதாவது ஃபுல் ரெஸ்ட் கொண்டு வரும். ஓகேவா, அப்போ நீங்க இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 20 ஸ்கொயர் வந்து 20 ஸ்கொயர் வந்து -400. இங்க -4 into s இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், 4 கேன்சல் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு 100. நம்ம ஆல்ரெடி சேட் ரெண்டு காரோட வெலாசிட்டியும் சேம் 20 மீட்டர்/செகண்ட். அண்ட் ரெண்டு காரோட ரிட்டார்டேஷன் ஃபேக்டரும் 2 மீட்டர்/செகண்ட் தான். அப்போ ரெண்டுமே ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட்ல தான் ஸ்டாப் ஆகும். இப்போ இந்த ஏ கார் 100 மீட்டர்ல ஸ்டாப் ஆகுதுன்னா சேம் பி காரும் 100 மீட்டர் டிராவல் பண்ணிட்டு அட் அ பாயிண்ட் பி டேஷ்ல ஸ்டாப் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல செப்பரேஷன், இனிஷியல் செப்பரேஷன் 300 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஏ ஒரு 100 மீட்டர் டிராவல் ஆகிட்டு ஸ்டாப் ஆகுது. இந்த கார் இந்த பாயிண்ட் வந்து 100 மீட்டர் எடுத்து ஸ்டாப் ஆகுது. இந்த பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஓகேவா, அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், இப்போ இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ். எக்ஸ் தான் இப்போ கொஸ்டின்ல கேட்கறாங்க. இப்போ இருக்கிற செப்பரேஷன் எவ்வளோ அப்படின்னு. இப்போ 100 + 100 + x is equals to 300. நீங்க டைரக்டா போட்டாலே எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னு சொல்லி, சாரி எக்ஸோட வேல்யூ 100 மீட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 300 - 200, எக்ஸோட வேல்யூ 100 மீட்டர். செக் பண்ணிடலாமா? யா, ஆன்சர் வந்து 100 மீட்டர். இந்த கொஸ்டினை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு நீங்க காமனா நிறைய பசங்க இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா யூனிட் கன்வர்ஷன். இந்த இடத்துல இருக்கிற யூனிட் நம்ம பார்ப்போம். A bus moving along a straight way with a speed of 72 km/h is brought to a halt within 4 seconds after applying the brakes. The distance between the bus during the study. ஆக்சுவலி இந்த பஸ் ஒரு பஸ் இருக்கு. இந்த பஸ் வந்து 72 km/h வேகத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு டிரைவர் வந்து பிரேக்ஸ் அப்ளை பண்ணி இந்த பஸ்ஸை வித்தின் 4 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த பஸ்ஸோட ஃபைனல் வெலாசிட்டியை 0 கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா, இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு 72 km/h. இதை நான் வந்து மீட்டர்/செகண்ட்ல மாற்றுறேன். ஓகேவா, அதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். அப்போ 5 × 80 4 டைம்ஸ். இப்போ எனக்கு 20 மீட்டர்/செகண்ட்னா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலி 20, ஃபைனலி 0 வித்தின் 4 செகண்ட்ஸ். இப்போ நான் ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறேன். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவா? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v is equals to u plus 8. uன்றது 20 plus a into 4. இனிஷியலி 0. ஓகேவா, -20 on 4 is equals to v. ஏவோட வேல்யூ -5 மீட்டர்/செகண்ட். ஏன் மைனஸ்னா ரிட்டார்ட் ஆகுது, பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, ரிட்டார்டேஷன் ஆகுது. ஆக்சிலரேஷன் இல்லை, ரிட்டார்டேஷன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல, இந்த டைம் பீரியட்ல, அதாவது இந்த இந்த டிஸ்டன்ஸ் t is equals to -5 t is equals to 4 இந்த டைம் பீரியட்ல பஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் is equals to ut plus half t square யூஸ் பண்ணலாமா, இல்ல 2as is equals to v square minus u square இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். s is equals to initially it is having a velocity of 20 and traveling at a speed 40. Okay, sorry, 4 seconds travel பண்ணுது.
minus retardation, so minus half into acceleration 5, sorry, the acceleration magnitude 5 into 4 square. AB minus 5 into 16 upon 2. 5 into 16 upon 2. Cancel பண்ணோம்னா 80 minus 40. 40 மீட்டர் என்னோட பஸ் ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டிராவல் பண்ணியிருந்த அந்த டிஸ்டன்ஸ் 40 மீட்டர் ஆன்சர். செக் பண்ணிடலாமா? எஸ், 40 மீட்டர் தான் ஆன்சர். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின், இதை நீங்கள் சரி பண்ணுங்க. அதாவது இது எப்படி யூஸ் பண்ண nth செகண்ட் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு u பிளஸ் a by 2 2 times of இந்த nth செகண்டோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது உங்களோட இனிஷியல் வெலாசிட்டி. பட் இந்த கேஸுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்து சால்வ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் calculator for this question. Just try on your own. ஓகேவா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சர் நான் லேட்டராக கொடுப்பேன். எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஹேஸ் மோர் வெலாசிட்டி. கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கலாக எக்ஸ்டி கிராஃபை பிளாட் பண்ணி ஏ பார்ட்டிகல் பி பார்ட்டிகளோட ரெஸ்பெக்டிவ் கிராஃப்ஸ் பிளாட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அதிகமான வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு. velocity is nothing but slope. Slope of xt graph. xt graph ஓட ஸ்லோப் தான் velocity. எதுக்கு அதிக ஸ்லோப், அதாவது m எதுக்கு அதிகமா இருக்கும், m of a, ஸ்லோப் ஆஃப் a எதுக்கு அதிகமா இருக்கும் அதுதான் அதிகமா இருக்கும். இதோட ஸ்டீப்னஸ் பாருங்க, இது ஹீட்டானா இதோட ஸ்டீப் எது ஸ்டீப்பா இருக்கு? more the steeper, more the graph is steeper, more steeper the graph, more is the theta or a slope. ஸ்லோப் அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமா இருக்கும்ல. ஸோ அப்போ இது ஸ்டீப்பா இருக்குதுன்னா பி தான் ஸ்டீப்பா இருக்கு, அதோட கிராஃப் தான் ஸ்டீப்பா இருக்கு. நீங்க இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சிலரேஷன் நத்திங் பட் v upon t, சேஞ்ச் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி upon டைம். ஓகேவா? வித் எக்ஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்லோப் உள்ள ஒரு லீனியர் கிராஃப். ஓகேவா? லீனியரா டிபெண்ட் ஆயிடும். லீனியரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கும் போது இது வந்து கான்ஸ்டன்டா மாறிடும். ரெண்டுமே கான்ஸ்டன்டா மாறிடும். ரெண்டுமே பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா மாறிடும். பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கிராஃபா மாறும்போது எனக்கு வந்து சொல்ல முடியாது எதுக்கு ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும், சரி அதிகமா இருக்கும். பிகாஸ் போத் ஆர் ஹேவிங் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு both have constant. A is equals to positive constant acceleration values. Just note this part. ஓகேவா? but does they meet each other அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு பொசிஷனை டைம்ல பிளாட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட இன்டர்செக்ஷன், இந்த கிராஃப் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னா மீட் ஆகுதுன்னு சொல்லிடலாம். பட் இது இன்டர்செக்ட் ஆகுது அட் பர்டிகுலர் டைம். அப்போ ரெண்டு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், இந்த பார்ட்டிகல் ஏவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸும் எடுத்துக்கும், இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸும் ஒரு பர்டிகுலர் டைம்ல ரெண்டுமே சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரெண்டு பார்ட்டிகளுக்கும் சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ கிராஃபும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. கிராஃப் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா கிராஸ் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போனா பார்ட்டிகல் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் கான்செப்டான மோஷன் அண்டர் கிராவிட்டி பார்ப்போம். சம் பிவைக்யூஸ் பார்ப்போம். அதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். மோஷன் அண்டர் கிராவிட்டி, இதுல சைன் கன்வென்ஷன்ஸ் இன்வால்வ்டா இருக்கு. எப்படின்னா, சப்போஸ் ஒரு பாலை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஒரு பாலை நீங்க தூக்கி போடுறீங்க, இனிஷியல் வெலாசிட்டியோட தூக்கி போடுறீங்க. இது பர்டிகுலர் ஹைட்டை வச்சுட்டு திருப்பி கிரவுண்டுக்கும் வந்துடும் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்போ அந்த பர்டிகுலர் ஹைட்டில் என்னோட வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து 0க்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இட் ஹேஸ் சம் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் தான் அது கீழே வரும். கீழே வரும்போது இட்டிங்க்கு முன்னாடி எனக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஓகே, இது நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து டைம் ஆஃப் அசென்ட்னு வச்சுக்கலாம். அசென்ட், இது வந்து அசென்ட்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இதை மேலே போகிறது அப்வர்ட் ஜேர்னி, டவுன்வர்ட் ஜேர்னியை டிசென்ட்னு வச்சுக்கலாம். நத்திங். இப்போ அசென்ட்ல எனக்கு வந்து பார்ட்டிகல் வந்து ஆக்சிலரேஷனோட மேலே போகுது, கீழே கிரவுண்ட் வச்சுல ஜி இருக்கு. எப்பயுமே கிராவிட்டி டுவர்ட்ஸ் த எர்த்து தான் இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும்.
இங்க ஆக்சலரேஷன் ஃபுல்லாவே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டில இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ல இருக்கும். When a particle is going upward, we'll be considering it is having a gravity to be positive value. இதே ஒரு பார்ட்டிகல் நெகட்டிவ் டுவர்ட்ஸ் டவுன் த எர்த் வரும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட வெலாசிட்டியா இருந்தாலும் சரி, அப்புறம் அதோட கிராவிட்டி எதா இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து கன்வென்ஷன் தான், இது மாறவும் செய்யலாம். ஓகே, நான் erase பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம், 3 எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் தான் பால் இஸ் த்ரோன் vertically upwards. Okay, with an initial velocity speed of u. Find the time taken by it to reach the maximum height. இது வந்து ஒரு சர்டைன் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்டைன் மேக்ஸிமம் ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்ட்டிகளோட வெலாசிட்டி 0 ஆயிடும். இப்போ v is equals to ut. இந்த u plus a இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்ட்டிகல் 0 இருக்கு, இனிஷியலி u இருக்கு, மைனஸ் g டைம்ஸ் கிராவிட்டி டுவர்ட்ஸ் அப்வர்ட் நம்ம மேலே கன்சிடர் பண்ணோம். ஆக்சுவலி கிராவிட்டியோட வேல்யூ டுவர்ட்ஸ் எர்த்தா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் எடுத்துப்போம். ஜஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட். கிராவிட்டியோட டைரக்ஷன் அப்பார்ட் away from the earth ஆக நம்ம நெகட்டிவ் எடுத்துப்போம். ஜஸ்ட் ரிமெம்பர் லைக் திஸ். டைம் னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு எடுக்கிற டைம். அப்போ மைனஸ் u டிவைடட் பை மைனஸ் g இஸ் ஈக்குவல்ஸ் டு t எடுத்துக்கலாம். இப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல்ஸ் டு u அப்பான் g. ஓகேவா? u அப்பான் g செகண்ட்ஸ். இப்போ செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக டவுன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பார்ட்டிகளை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க, அது மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போயிடும். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது வந்து திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகும். நம்ம மேலே போறதுக்கான டைமை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளவு ஹைட் அது மேலே போயிருக்கும் அந்த ஹெச்சை கண்டுபிடிக்கும். ஓகேவா? சேம் இனிஷியல் வெலாசிட்டியோட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க, ஹைட் மேலே போனோடனே 0 ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஹைட் டிராவல் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பார்ட்டிகளை நீங்க யூ வெலாசிட்டியோட ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. டாப் மோஸ்ட் ஹைட் போகுது, இந்த ஹைட்டை ஹெச் எடுத்துக்கோ. போனதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆகி வந்துருக்கு மேலே 0. அதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி வந்து 0. அப்போ நான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன் பிகாஸ் டைம் இன்வால்வ் அதனால v square is equals to u square plus 2 into a into s. இங்க v ஓட வேல்யூ என்ன? 0. u ஓட வேல்யூ u square plus 2 into gravity is acting upwards minus into height எவ்வளோ இருக்கு? எஸ் சாரி ஹைட் இந்த கேபிட்டல் தான். அப்போ மைனஸ் u ஸ்கொயர் ஆகும் minus 2g h. h is equals to u square upon 2g. So maximum height வந்து u square upon 2g இந்த ஃபார்முலால தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டிகளை தூக்கி போடும்போது திருப்பி அந்த பார்ட்டிகல் டவுன்வர்ட்ஸ் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும் பார்ப்போம். சேம் தான், இதில் ஒன்றும் பெரிய லாஜிக் இல்லை. ஜஸ்ட் நான் இந்த வச்சுக்கிறேன். இந்த பார்ட்டிகளை நம்ம டைம் ஆஃப் அசன்டேஷன் பார்த்துருக்கோம். சேம் கான்செப்ட். பார்ட்டிகளை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி திருப்பி அது கீழே வருது. அப்போ பாதி பார்ட் இது வந்து டைம் ஆஃப் டிசென்ட், டைம் டேக்கன் ஃபார் டிசென்ட், டைம் டேக்கன் ஃபார் அசென்ட். ஓகேவா? இப்போ இதுக்கு போகிற டைம் வந்து அந்த யூ அப்பான் ஜி எடுத்துரும். சேம் அந்த பார்ட்டிகல் இங்கே யூலேருந்து கிளம்பி இங்கேயும் ஒரு வெலாசிட்டியோட வரும். அதை கால்குலேட் பண்ணவும் இதுக்கு சேம் டைம் தான் இருக்கும்.
அப்போ ஓவரால் டைம் பீரியட் இந்த பார்ட்டிகல் இப்படி போயிட்டு கீழே வரும்போது டைம் பீரியட் மீன் எடுத்துட்டோம்னா u plus g 2 plus g 2u upon g. ஸோ டைம் டேக்கன் ஃபார் அ பார்ட்டிகல் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த பார்ட்டிகல் ஒரு பால் கிரிக்கெட் பாலை நீங்கள் தூக்கி போட்டீங்க ஒரு செகண்ட் ஹைட் போயிட்டு அது திருப்பி ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகி திருப்பி வருது அப்போ வரும்போது உங்களுக்கு 2u upon g டைம் எடுத்துக்கும். இதோட யூனிட் என்னன்னா செகண்ட்ஸ். டைமோட யூனிட் செகண்ட்ஸ். 2uனா நீங்கள் எவ்வளோ வெலாசிட்டி அது டிபெண்ட் ஆகுது. நான் 10 மீட்டர் per செகண்ட் சொல்லுங்கள் கிராவிட்டின்னு டைம் சொன்னால் எனக்கு 2 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு பாலை நான் தூக்கி போட்டா. இதுல எதுவுமே வந்து மாஸ்ல டிபெண்ட் ஆகல. நீங்க ஹெவியான ஆப்ஜெக்ட் தூக்கி போனாலும் சரி நீங்க போடுற வெலாசிட்டிக்கு தான் டிபெண்ட் ஆகுதே தவிர மாஸ்ல டிபெண்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங் பண்ணிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் த டவர் of height 20 meter. Find the time taken to reach the ground. ஒரு ஸ்டோனை ஒரு டவர்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. டிராப்னா உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். இந்த டவரோட ஹைட் வந்து 20 மீட்டர். நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த டைம் டேக்கன் டு ரீச் கிரவுண்ட் எவ்வளோ நேரம் இருக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுல இருந்து நீங்க ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். டிராப் ஒரு ஸ்டோன் இல்லை ஏதாவது ஒரு பொருளை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டின்றது 0ன்னு நம்ம எடுத்துக்கணும் கொஸ்டின் சால்விங்ல. இதே வந்து த்ரோட் இல்லைன்னா வந்து ப்ரொஜெக்டட் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி வச்சு நீங்க கொஸ்டினா ஃபர்தரா சால்வ் பண்ணலாம். பட் டிராப்டுன்னு கொடுக்கும்போது இன்டைரக்டா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டின்றது 0 அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க இந்த கேஸ்ல அதுதான் நடக்குது. நம்ம ஹைட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷனும் நம்மளுக்கு அதான் ஜி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இனிஷியல் வெலாசிட்டியும் கன்வெர்ட் பண்ணுவோம். நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது ஹைட் கேட்கலாம். h is equals to ut plus half at square. ஹைட் வந்து 20. இனிஷியலி இட் இஸ் ட்ராப் ஃப்ரம் 0, ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடும். half into நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மைனஸ் b வச்சுக்கிறீங்க இன்டூ டைம் t ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா. இதுல நம்ம என்ன ஒரு இது பண்ணிருக்கோம்னா இந்த ஹைட்டை வந்து நம்ம கன்சிடர் டு பி நெகட்டிவ் டுவர்ட்ஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ். நம்ம அந்த ஃப்ரேம்ல இருந்து ஹைட்டை வந்து கீழே தான் பார்க்கணும். ஸோ நெகட்டிவ் தான் எடுத்துக்கோம். நத்திங் பட் மேக்னிடியூட் 20 கேன்சல் ஆகும்போது இது 14 ஆயிடும். அப்போ ஜி த்ரீ ஸ்கொயர். டீயோட வேல்யூ எனக்கு 2 செகண்ட்ஸ் ஆயிடும். அந்த பால் கீழே வரதுக்கு அந்த ஸ்டோன் ட்ராப் பண்ண ஸ்டோன் வந்து கீழே வரதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆயிடும். ஓகேவா. The speed just before hitting the ground அது என்னன்னு கான்செப்ட். ஓகேவா. நம்ம அப்படியே the speed just before hitting the ground. அந்த ஸ்டோனை நான் ட்ராப் பண்ணி அது ஹிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஒரு மீடியம் ஸ்பீட் இருக்கும். யூஸ்வலி ஜஸ்ட் ட்ராப் பண்ணோம் பெஸ்ட். ஹைட் தான் நம்ம எடுத்துருக்கோம் -20 மீட்டர். 20 மீட்டர் பட் நெகட்டிவ் சைன். இப்போ v is equals v square is equals to u square plus 2gs. இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுவேன். 2as initially 0, so plus 2g into height எவ்வளோ சரி -10 இருக்கும். g வேல்யூ height எவ்வளோ -20. அப்போ 2 into minus plus ஆயிடும் into 10 into 20. இதோட ரூட் எடுத்தோம் ஃபைனல் வெலாசிட்டி கிடைச்சோம் ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் த 20 into 40 400 ரூட் வச்சிங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். அதே அந்த ஸ்டோன் வந்து கீழே ட்ராப் ஆகிடும். ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அடுத்த கொஸ்டின் எப்படின்னா ஜஸ்ட் போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். பட் இதுல வந்து ப்ரொஜெக்ஷன்ல இருந்து நம்மளோட டைம் லைக் ஸ்பீட் ஆஃப் த பால் எவ்வளவு ஹிட் ஆகும் அப்படின்றது கேட்கறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து இங்க இருக்கும் போது எவ்வளவு பாயிண்ட் வெலாசிட்டியோட
ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன்ல இருந்து அந்த பாடி எவ்வளவு ஸ்பீட்ல ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். இப்போ இனிஷியலா எனக்கு வந்து ஹைட்ன்றது 5 மீட்டர் பர் செகண்ட். சூப்பர். h is equals to எவ்வளோ 20 m, சாரி 20 m மீட்டர். இந்த ட்ரெஜெக்டரி இப்படிதான் இருக்கும். அந்த பாத் கிரவுண்டை ஹிட் ஆகும், ஹிட் பண்ணுது. இனிஷியலி இவ்வளோ, ஃபைனலி நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். v square is equals to q square plus 2a into s. கிராவிட்டியோட இந்த ட்ரெஜெக்டரியில கீழே இருக்கு, ஸோ பாசிட்டிவ். ஓகேவா? இனிஷியலி 5 ஸ்கொயர் plus 2 into 10 into displacement எவ்வளோ 20. 2 into 20 40, 40 400, 5 square 25. அப்போ எனக்கு 425. அப்போ எனக்கு வெலாசிட்டி அண்டர் ரூட் ஆஃப் 425 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணுவாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்டர் த கான்செப்ட் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. இப்போ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, a body falling under gravity covers 2 points A and B separated by 8 meter in 2 seconds. இப்போ நம்ம அப்படியே இந்த கொஸ்டின் படிச்சுட்டு எழுதிட்டே இருக்கோம். இது A, இது B. 80 மீட்டர் ஏக்கும் பிக்கும் இருக்கு. ஒரு பார்ட்டிகல் கவர் பண்ணிச்சுன்னா 2 செகண்ட்ஸ்ல இதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? சூப்பர். Crossing like a body falling under gravity covers 2 points A and B separated by 80 meter in 2 seconds. Yeah? Distance of upper point A from the starting point from rest ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது U வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சர்டைன் V1 வெலாசிட்டி Vன்ற வெலாசிட்டில இங்க டிராவல் ஆகுது. இது வந்து Vன்ற வெலாசிட்டில நடக்குது. ஓகேவா? அப்போ இது S is equals to displacement is equals to ut plus half at square. நான் ஏன் எழுதுறேன்னா 80 மீட்டர் கிடக்குதா, 80 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இனிஷியலா இதுக்கு V வெலாசிட்டி இருக்கு. டைம் எவ்வளோ எடுக்குது 2 செகண்ட்ஸ் பிளஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் எவ்வளோ கிராவிட்டி இன்ட்டு கிராவிட்டி டுவர்ட்ஸ் ஏர்க்குனால பாசிட்டிவ் 54 t square to 20 into 2 times of p equals to 80. 60 is equals to uv, v is equals to 30 meter per second. ஓகேவா? இப்போ நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, the distance of upper point A from the starting point rest. அதாவது 0ல இருந்து ஆரம்பிக்குது. இங்க இதோட வெலாசிட்டி 30 மீட்டர் பர் செகண்ட். எவ்வளோ இதுல வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. S is equals to 2as இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். டைம் இல்லை, ஓகேவா? டைம் கொடுக்கல, அதனால நமக்கு இது யூஸ் பண்ணுவோம். இது அட்டைன் ஆகிற வெலாசிட்டி வந்து 30 ஸ்கொயர். இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிஷியலி 0, 2 into 10 into S. 30 ஸ்கொயர் 900 divided by 20 is equals to S. கேன்சல் ஆகுது. எஸ்ஸோட வேல்யூ 45 மீட்டர். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 45 மீட்டர். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சுதா? இது வந்து ஜனவரி 27 ஜான் ஷிஃப்ட் டு 2024ல ஆஸ்க் பண்ண கொஸ்டின். இந்த வருஷம் வந்த கொஸ்டின் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சு ரெண்டே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு +4 மார்க்ஸ் இன் ஜிடி. ஈஸியா we can score it. Just follow more questions practice பண்ணுங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் A. Following graph shows V square varies with displacement. இங்க பாருங்க, V square varies with displacement. ஆக்சிலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் கேக்குறாங்க. இப்போ இந்த கிராஃபை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு V ஸ்கொயருக்கும் Xக்குமான ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கீங்க, நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த ஸ்லைடு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கிராஃப் வரையும் போது இட் ஷுட் ஃபாலோ த ஈக்குவேஷன் mx plus c. இது உங்களுக்கு தெரியும், mன்றது ஸ்லோப், cன்றது இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இன்டர்செப்ட் எந்த y ஆக்சிஸ்ல அது கட் பண்ணுது அப்படின்றது தான் இன்டர்செப்ட் கான்செப்ட். இப்போ
அந்த கிராஃபை நான் எப்படி பிளாட் பண்ணியிருக்கேன், வி ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் பிளாட் பண்ணியிருக்கேன். ஒய் இருக்கிற இடத்துல வி ஸ்கொயர் இருக்கா, ஸ்லோப் எம்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்கு பிளஸ் சி. ஆக்சுவலி இங்க சின்ற வேரியபிள் இங்க அப்படியே இருக்கணும். சி இட்ஸ் நத்திங் பட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2v dv upon dx. 2v dv upon dx is equals to mx, m constant, it's a differentiate பண்ணா 1 plus the constant differentiate பண்ணா 0. m 2v dv by dx. ஓகேவா? v dv by dx இது எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோம். எஸ், acceleration is equals to v dv by dx ஃபார்முலா பார்த்திருக்கோம். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம acceleration சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2 into acceleration is equals to m. அப்ப acceleration is nothing but m upon 2. mன்றது ஸ்லோப். அப்ப கொடுத்திருக்க கிராஃபோட ஸ்லோப்பை ஹாஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு acceleration வேல்யூ கிடைச்சிடும். கொடுத்திருக்க கிராஃபை பாருங்க. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப் வந்து change in y axis divided by change in x axis. Change in y axis வந்து 40 minus 20 கொடுத்திருக்க வேண்டிய வேல்யூ 40 minus 20 கொடுத்திருக்காங்களா? Change in x axis 20 minus 10, 20 minus 10 is equals to 20 upon 10. அப்போ ஸ்லோப் வந்து 2 கிடைச்சிருச்சு. அப்போ ஸ்லோப் 2 கிடைச்சிருச்சு. 2 upon 2 எனக்கு ஆக்சிலரேஷனோட வேல்யூ 1 meter per second. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு தடவை ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லோப்போட ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிலரேஷனோட வேல்யூ கிடைக்குது. ஆக்சிலரேஷனோட வேல்யூ கிடைச்சிருக்கு m/2 கிடைக்குது. ஸோ ஸ்லோப் கால்குலேட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணுறோம். ஆக்சிலரேஷனோட வேல்யூ 1 meter per second square அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை டைப் பண்ணுங்க. பாஸ் டைம் ட்ரை பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நான் சொல்றேன். A bullet is fired to fixed target loses 1/3 of its velocity after traveling 4 cm. இது என்னோட ஒரு ஃபிக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு வச்சு இதுல ஹிட் ஆனோடனே எனக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் போனதுக்கு அப்புறம் என்னோட வெலாசிட்டி வந்து 1/3 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இனிஷியலி எனக்கு வெலாசிட்டி வீண் இருக்கும்போது இந்த பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இதை வந்து v/3 வச்சிருவாங்க. ஏன்னா 1/3 போயிடுச்சு. ஆக்சுவலி vன்றது இனிஷியல் வெலாசிட்டி 1/3 லாஸ் ஆச்சுன்னா எனக்கு இருக்கிற வெலாசிட்டி வந்து 2v/3. இப்போ எனக்கு 2v/3 தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஃபன். அந்த 2v/3லையும் இன்னும் பெனிட்ரேட் பண்ணலாம். அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுது? d. இது பாயிண்ட் ஏன்னு பின்னு எடுத்துப்போம், டிஏன்னு எடுத்துப்போம். இது இனிஷியல் பாயிண்ட். ஓகேவா? டி டிஸ்டன்ஸ் போகுது. இல்லை டி இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இது ஓன்னு எடுத்துப்போம். இன் ஓ டு ஏ பார்த்தோம்னா இது வி வெலாசிட்டிலேருந்து v/3 2v/3 வரையும் போகுது. 4 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணி 4 சென்டிமீட்டரை இப்படி எடுங்க மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரிட்டார்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இங்கே எதுவும் இன்வால்வ் ஆகல. ஸோ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் பிளஸ் 2a இன்டு s. ரிட்டார்டேஷனாக இப்படி இருக்கு. இனிஷியலி 0. ஸோ u ஸ்கொயர் வந்து சாரி இனிஷியலி 0 இல்லை, சாரி இனிஷியலி ஃபைனலி 2v/3 ஹோல் ஸ்கொயர். இனிஷியலி எனக்கு v ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ரிட்டார்ட் ஆகுது மைனஸ் இன்ட்டு எவ்வளோ ட்ராவல் ஆயிருக்கு 4 இன்ட்டு 10⁻⁻². மீட்டர். இப்போ நான் ஸ்கொயர் எடுத்தா இது 4 ஸ்கொயர் அப்பான் 9 மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 2 இல்லை மைனஸ் இப்போ எனக்கு 2 இன்ட்டு 4 8 இன்ட்டு 10⁻⁻² இன்ட்டு e. இப்போ 9னா 9 மைனஸ் 5v ஸ்கொயர் வருமா? மைனஸ் 8 இன்ட்டு 10⁻⁻² இன்ட்டு e. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ எனக்கு ஏயோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ நான் என்ன பண்ணுறேன்னா a is equals to 5
5v square upon 9 into 8 வந்து 72 72 into 10 to the power of minus 2 5v square upon இதுதான் என்னோட ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் மேக்னிடியூட் அதனால நெகட்டிவ் போடணும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அடுத்த கேஸ், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபர்தர் பெனிட்ரேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குங்க, இதை மட்டும் நான் இங்கே எடுக்கிறேன். இப்போ எனக்கு இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து, அதாவது எனக்கு என்ன இருக்குன்னா பாயிண்ட் டி, அதாவது பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு போறது நடுவில் அது டி டிஸ்டன்ஸ் ஃபர்தர் இதாக இருக்கு. எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டியோட இருக்குன்னா 2v/3. ஃபைனலி அது ரெஸ்ட்டுக்கு போயிடுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். சேம் நீங்க வந்து அந்த தேர்ட் லா யூஸ் பண்ணலாம். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு 2 into e into s 2 into மைனஸ் ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் into displacement d இருக்கு. ஃபைனலி 0 வந்துச்சு. மைனஸ் இனிஷியலி அதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னா 2v/3 ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 4v ஸ்கொயர் அப்பான் 9 இஸ் ஈக்குவல்ஸ் 2 இன்டூ ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா 5c. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். divided by 72 into 10 to the power of minus 2 into d. ஓகேவா? இதில் v ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இது 2 டைம்ஸ் 9 into இது 8 டைம்ஸ் 9 into ஓகேவா? இப்போ எனக்கு பாக்கி இருக்கிறதுல என்ன இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 8 upon 5 into 10 to the power of minus 2 is equals to d minus 2 into 8 எவ்வளோ 16 upon 5 into 10 to the power of minus 2 is equals to d. எனக்கான இது மீட்டர்ல தான், எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் -3 வருது. -3 வேணும். அப்போ 16/5 எடுத்தோம்னா எனக்கு 3.2 into 10 to the power of minus 2 வரும். ரைட், மீட்டர்ல வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஈயோட வேல்யூவை 332 into 10 to the power of minus 3 மீட்டர்னு போட்டேன். இப்போ எனக்கு -3 பார்லேயே இருக்கு. டியோட வேல்யூ எனக்கு இங்கேருந்து 32 அப்படின்னு வந்துச்சு. செக் பண்ணிக்கலாமா? எஸ், என்னோட ஆன்சர் வந்து டியோட வேல்யூ வந்து 32 அப்படின்னு வந்து வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கொஸ்டின். எஸ், ஆன்சர் இஸ் 32. கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்த இதே கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இதை சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. மோஷன் இந்த கிராவிட்டியோட சம்பளம். A ball is thrown vertically upward with an initial velocity of 150 meters per second. Velocity after 3 seconds and 5 seconds. Ball ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த டாப் பாயிண்ட் போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும். பட் போற வழியில வெலாசிட்டி அட் 3 செகண்ட்ஸ், வெலாசிட்டி ஆஃப் 5 செகண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிப்பீங்க? u plus at இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? u plus u plus at இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? t1 t2. ஓகே, v3 கண்டுபிடிக்கும் போது initially you have thrown it with a 150 meter velocity and acceleration due to gravity is minus of 10 into time 3 seconds. 150 minus 30, you will be getting how much? 120. இப்போ v5 is equals to இனிஷியலா உங்களுக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்குன்னா 150 இருக்கு, பிளஸ் ஆக்சலரேஷன் minus 10 into டைம் உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு 5 செகண்ட்ஸ். அப்போ எனக்கு 100 வந்துருக்கா? 100 வந்துச்சா இல்லையா? ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் v3 அப்பான் v5. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 120 அப்பான் 100, 12 அப்பான் 10 எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போன் ஒரு ஏரியேஷனோட ஒரு எக்ஸ்பிரஷனோட கொடுத்துருக்காங்க. அதை சாரி, நான் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்காரு. நான் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இது ஈக்குவல் டு சம் எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். 12 upon 10 is equals to 1 plus 1 upon x எழுதாம இதை டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் இன்சைட் அனுப்புறேன். இது 1.2 எழுதுறேன். 12 by 10 minus 1 is equals to 1 upon x. இது 0.2 is equals to 1 upon x.
எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2/10 அப்படின்னு எழுதலாமா? 0.2 ஆர் 1/0.2 எழுதலாம். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ எனக்கு 5. சரி, எக்ஸோட வேல்யூ எனக்கு 5 வந்துச்சு. செக் பண்ணுவோமா? எஸ், ஆன்சர் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 5 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கிராஃபிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். விடி கிராஃபை வச்சு நம்மளுக்கு ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த மோஷன் ஆஃப் 25 செகண்ட்ஸ் கேட்குறாங்க. 25 செகண்ட்ஸ்னா டு த எண்ட், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் எப்படி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே நெகட்டிவா இருக்கும். ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் ஆல் த ஏரியாஸ். நீங்க இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஏரியா அண்டர் கர்வ் கண்டுபிடிச்சாதான் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது அடுத்த கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். இப்போ டிஸ்டன்ஸுக்கு நீங்க எல்லா ஏரியாவும் கால்குலேட் பண்ணுங்க. ஏரியா ஆஃப் ஆல் காம்போனன்ட்ஸ். சே சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, பிளஸ் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இருக்கு, அண்ட் தென் ஒரு ட்ரபீசியம் இருக்கு, அண்ட் தென் ஒரு இது ட்ரையாங்கிள் இருக்கு, இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ நீங்க இது எல்லாத்தோட ஏரியாவும் கண்டுபிடிப்பீங்க. டிவைடட் பை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவீங்க டிஸ்டன்ஸ் கேஸ்ல. பட் லாஸ்ட் இருக்கிற இந்த ஏரியாவும் இதுல இருந்து ஃபுல்லா வரத இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இந்த மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும். அதுல நீங்க ரேஷியோ எடுத்து ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆன்சர் உங்களுக்கு 5/3. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் நான் கெஸ் தெரியல, சால்வ் பண்ணலாம். ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பாடி. கரெக்டா இல்லையா? ஒரு டைம் கிராஃப் இருக்கு, இதுல ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வ் கூட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா அண்டர் கர்வ் ஆஃப் விடி கிராஃப் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பட் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பட் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தப்பா படுது. ஓகே, ஏரியா அண்டர் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் ஒரு கர்வ் இருக்கு, ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஏரியா அண்டர் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் gives change in velocity. எஸ், கரெக்ட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், 1 தப்பு. ஆன்சர் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சூப்பர். ஓகே, ஃப்ரம் ஹியர் இந்த செஷன் ஒரு எண்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் பார்த்தோம், பேசிக் இது பார்த்தோம், யூனிட்ஸ் பார்த்தோம், லைக் பேசிக் ரூல்ஸ் பார்த்தோம், இன்டிகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அலாங் வித் டெரிவேஷன், போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போர்ட்ஸுக்கு ஏற்ற டெரிவேஷனும் பார்த்தோம். நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மோஷன் அண்டர் கிராவிட்டி பார்த்தோம், இது எல்லாத்தோட சம்ஸ் பார்த்தோம், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்த்தோம், விச் இன்க்ளூட்ஸ் ஜெய்மீன்ஸ். ஜெய்மீன்ஸோட லேட்டஸ்ட் இந்த வருஷம் கொஸ்டின் பார்த்தோம், 23 பார்த்தோம், 24 பார்த்தோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஹோம்ஒர்க் கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பென்ஸ் கார் அப்படின்ற ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டினும், ரீசெண்டா ஒரு அந்த இப்போ இருக்கிற அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்தேன். எசன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஹோம்ஒர்க்கோட கொஸ்டினையும் நீங்களா ட்ரை பண்ணுங்க, ஜென்யூனா ட்ரை பண்ணுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த தியரியை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிருங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிஒய்க்கு சால்வ் பண்ணுங்க. சிபிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் 75% இருந்தாலும் உங்களால ஈஸியா ஜெய் மீன்ஸ்ல ஒரு என்ஐடில இல்ல ஐஐடில சீட் உங்களுக்கு செக்யூர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரிவைஸ் திஸ் கிளாஸ். தியரி எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு தடவை என்சிஆர்டியும் கோ த்ரூ பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் மோர் பிஓகியூஸ். டெய்லிக்கும் ஒரு 2 to 2 கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருந்து பண்ணுங்க. மெக்கானிக்ஸ் வந்து அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நீங்க வண்டியை வந்து நீங்க வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா, வண்டி மோஷனை தரவு பண்ணிட்டீங்கன்னா 2D ஈஸியாயிடும். என்எல்எம் இருக்கும். என்எல்எம் எல்லாமே இன்டர்ரிலேட்டட், ஃபிரிக்ஷன் இருக்கு, ஒர்க் பவர் எனர்ஜி இருக்கு, ரொட்டேஷனல் மோஷன். இப்போ நீங்க ஒன்னு சொதப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வர எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சர்க்குலர் மோஷன் இருக்கு. இப்போ எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு. ஸோ நீங்க ஒரு கொஸ்டின் இங்கேயும் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இங்கேயும் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, 2 டாபிக்ல இருந்து மர்ஜ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தா கூட நிறைய பேரால அட்டன் பண்ண முடியலனாலும் நீங்க அட்டன் பண்ணி +4 மார்க்ஸே வாங்கிட்டு போயிடலாம். +4 மார்க்ஸ் கிரியேட்ஸ் 20,000 ரேங்க் டிஃபரன்ஸ். ஸோ இதை நினைச்சு நீங்க வந்து ஒழுங்கா எஃபெக்டிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.